சிந்தனை விளக்கம் அளிப்பதற்காக நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய பேராசிரியர், முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களின் சிந்தனை உரைக்கு செல்வதற்கு முன் ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் கோவை மாநகரில் வசித்து வருகின்றார்கள். ஐயா அவர்கள் பிகாம் பட்டதாரி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் 34 ஆண்டுகள் பணியாற்றி 2011ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றவர் ஆவார்கள். 1992ஆம் ஆண்டில் மனவளக்கலையில் தங்களை இணைத்துக் கொண்டு 33 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக சமுதாய சேவா சங்கத்தில் குரு சேவை ஆற்றி வருகின்றார்கள். 1997ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு முழுவதும் பல மன்றங்களுக்கு சென்று குரு சேவை ஆற்றி வருகின்றார்கள். ஆழியார் அறிவு திருக்கோயிலில் 1997ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை விஷன் பிடிசி, மேலும் பிரம்மஞான வகுப்புகள், ஆசிரியர் பயிற்சிகள் போன்ற பல வகுப்புகளை சிறப்பாக ஆற்றியுள்ளார்கள். 2010ஆம் ஆண்டு முதல் 12 முறை அமெரிக்காவுக்கு பயணம் செய்து 6 மாத காலம் அங்கேயே தங்கி பல பயிற்சிகளை அன்பர்களுக்கு அளித்து வந்திருக்கிறார்கள். மேலும் கனடா நாட்டிற்கும் சென்று சிறப்பாக குரு சேவை ஆற்றியுள்ளார்கள். ஐயா அவர்கள் ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் அண்ட் மலேசியா போன்ற நாடுகளுக்கு சென்று குரு சேவை ஆற்றி வருகின்றார்கள். மேலும் ஸ்ரீலங்கா, மலேசியா, கனடா, சிகாகோ போன்ற நாடுகளுக்கு ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக வேதாத்திரிய சிந்தனைகள் உரைகளை நிகழ்த்தியுள்ளார்கள். மேலும் ஐயா அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பல நூல்களை வெளியிட்டுள்ளார்கள். 17 நூல்களை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் யூடியூப் சேனலிலும் பல்வேறு தலைப்புகளில் வேதாத்திரிய தத்துவங்களை சிறப்பாக அளித்து வருகின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளை பெற்ற ஐயா அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும் தெய்வத்தின் திருவருள் விற்பனைக்கு அல்ல என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்குமாறு அன்பர்கள் அனைவரின் சார்பில் அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, தெய்வத்தின் திருவருள் விற்பனைக்கு அல்ல என்ற தலைப்பிலே மகரிஷி அவர்களின் சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த தலைப்பிலே 3 சொற்கள்: தெய்வம், திருவருள், விற்பனை. முதலில் தெய்வம் என்ற கருத்து, அது இன்றைக்கு பலவிதமான குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே தான் உலகெங்கிலும் பல கருத்துக்கள் நிலவி வருகின்றன. இவற்றை நாம் கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய அற்புதமான ஒரு ஆன்மீக பாடல். அவருடைய வரிகள் மிக அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கு இதை கொஞ்சம் நம்ம கருத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அந்த பாடல் என்ன சொல்ல பாருங்க: ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல, அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்றுன்னா விளங்கல, ஆன்மாதான் கடவுள்னா நம்பவே முடியல, ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா, ஆண்டவனை அறிவதற்கு நாணயம்தான் எல்லையடா, நான் என்பது உள்ளவரை நாடகம் நடக்காது, ஊனுடம்பை வெறுக்காமல் உனக்கேதும் புரியாது, காசில் நீ குளிச்சாலும் வாசியை நீ பிடிச்சாலும், சக்தி தரும் மந்திரங்கள் 1000 நீ படிச்சாலும், ஆசை குணம் அடங்காமல் ஆண்டவனும் தெரியாது, ஆண்டவனாய் நீ இருந்தும் தேடுவதும் குறையாது. இதே பாடல்ல அடுத்து ஒரு கருத்து பாருங்க, என்ன சொல்றாங்க:
அதாவது பகுத்தறிவு என்பதெல்லாம் பணம் காசு சேர்ப்பதற்கா. பகவானின் கீதை கூட பொழுதினை போக்கிடத்தான். மதத்தின் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திடடா, மனதை கழித்த மனிதரெல்லாம் இறைவன் என்று அறிந்திடடா. யோகியனாய் மாறும் முன்னே போகியாய் மாறுவதா, போகத்தை அறிந்த பின்னும் யோகத்தை அறிந்த பின்னும் போகத்தை நாடுவதா, நேர்மையாய் வாழ்பவனே கடவுளில் பாதியடா, தன்னைத்தான் அறிந்தவனோ தர்ணையிலே கடவுளடா. மிக அற்புதமான ஒரு வரிகள். அப்ப ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல. காரணம், ஆண்டவன் யார் என்று புரியல. இதுதான் தெய்வத்தை பற்றிய ஒரு தெளிவு வேண்டும் என்பது. எல்லா மக்களும் கிட்டத்தட்ட 820 கோடியில ஒரு 110 கோடி தவிர, அதாவது கடவுள் பற்றி எந்த சிந்தனையும் இல்லாத மக்கள் ஒரு 110 கோடி. பாக்கி 710 கோடி மக்களும் ஏதோ ஒரு வகையிலே கடவுள் நம்பிக்கை, வழிபாடு இவற்றிலே தங்களை இணைத்துக் கொண்டவர்கள் தான். இப்படி இணைத்துக் கொண்டவர்களிலே இதுதான் தெய்வம் என்று தெளிவாக அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள், அனுபவத்தில் கண்டவர்கள் எத்தனை பேர். அதனால் இந்த குழப்பம் என்பது காலங்காலமாக எத்தனையோ ஞானிகளும் சித்தர் பெருமக்களும் இவற்றெல்லாம் நமக்கு விளக்கி பேசியிருந்தாலும் எழுதி வைத்திருந்தாலும் அதை தெளிவாக கற்று தேர்ந்து அனுபவப்பட்டவர்கள் மிக குறைவு என்பதனால வழிபாட்டு முறைகளும் சடங்கு சம்பிரதாயங்கள் மட்டும்தான் நிலைத்திருக்கின்றனவே தவிர ஒரு பொதுவான தெளிவான கருத்து பரவலாக மக்கள் மத்தியிலே வந்து சேரவில்லை. தெய்வத்தை பற்றி தேடிய நம்முடைய முன்னோர்கள் அதுக்கு எந்த பேரும் வைக்கல. அதுக்கு ஒரு அற்புதமான வார்த்தை சனாதன தர்மம் என்று சொல்வார்கள். அதாவது சனம் என்றால் மக்கள், ஆதனம் என்றால் எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள், தர்மம் என்பது தெய்வ நீதி. அப்ப எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு தெய்வ நீதியை மதித்து வாழ்கின்ற ஒரு மார்க்கம்தான், ஒரு வாழ்க்கை முறைதான் சனாதன தர்மம். இதை புரிந்து கொண்டவர்கள் வாழ்கின்ற, இதை புரிந்து மக்களுக்கு போதிக்கின்றவர்கள் வாழ்கின்ற இடத்தை தான் ஆதீனம் என்று சொல்வார்கள். எனவே சன ஆதனம், அதுவே ஆதீனம், தர்மம், அற வாழ்க்கை. இதற்கு பிறகு பல மகன்கள் வர்றாங்க. ஒவ்வொருவரும் அவருடைய அனுபவத்தில் கண்டதையெல்லாம் வார்த்தைகள், மொழி மாறுது, அவ்வளவுதான். பொருள் ஒன்றே தான், எல்லாவற்றுக்கும் மூலப்பொருளாகிய ஒன்று என்பதில் யாரும் மாற்று கருத்தை சொல்லல. விஞ்ஞானம் உட்பட எல்லோரும் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு மூல சக்தி உண்டு என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. வார்த்தைகள் தான் மாறுது. அந்த வார்த்தைக்கு பொருள் என்ன? எப்படி சனம் ஆதனம் என்பது எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள், சமமானவர்கள் என்ற கருத்து சொல்லப்படுகிறதோ, அதே போல கிறிஸ்டியானிட்டி மீன்ஸ் ஈக்குவாலிட்டின்னு சொல்வார்கள். எல்லோரும் சமமானவர்களே. அதே போல இஸ்லாத்திலேயும் எல்லோரும் இறைவனின் பிள்ளைகள் தான் என்ற கருத்து இருக்கு. அப்ப எல்லா மகான்களும் மதங்களும் போதிக்கின்ற தெய்வத்தின் பற்றிய கருத்து என்ன என்றால் ஒரே ஒன்றுதான், அனைத்திற்கும் மூலமானது. வானுக்கு மூலம் எவனோ, மண்ணுக்கு மூலம் அவனே, யாருக்கும் அவனே தந்தை, அவனுக்கு தந்தை இல்லை, அல்லாஹ் பெற்ற பிள்ளை தானே யாரும். எனவே எல்லோரும் தெய்வத்தின் பிள்ளைகள் தான் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்ப எங்க சிக்கல் இருக்கு என்றால், இந்த தெய்வம் என்பதை அறிவது எப்படி? அறிந்தவர் சொன்னதை வைத்து தானே நம்ம போக முடியும். அதாவது கவிஞர் கண்ணதாசன் அழகா ஒரு 4 வரிகளை சொல்லி வச்சிருக்கார். மரணத்தின் நாழிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை மதிப்பானா?
மதமும் வேதமும் இல்லாதிருந்தால் இறைவனின் ரகசியம் அறிவானா? அப்ப மறைநூல்கள், மதத்தின் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திடடா. அப்ப மறைநூல்கள் என்ன சொல்ல வருகின்றன? சைவ சித்தாந்தம், வேதங்கள், பரிசுத்த வேதாகமம், பைபிள், திருக்குரான், தமிழிலே மிக அற்புதமாக அனைத்தையும் எடுத்து சொன்ன மகான் திருவள்ளுவர். இந்த வரிசையிலே இறுதியாக வந்த வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். இப்போ சாமிஜியே சொல்லுவாங்க, நான் ஒன்றும் புதுசா சொல்லலை, ஏற்கனவே பல மகான்கள் சொன்னதை என்ன உங்களுக்கு புரியக்கூடிய வகையில எளிமையாக தமிழிலே விளக்குகிறேன் என்று சொல்லுவார். அப்ப எல்லா மகான்களும் சொன்ன கருத்து ஒன்று என்கின்ற போது அப்ப தெய்வத்தை பற்றிய குழப்பம் இருக்கக்கூடாது இல்லையா? அப்ப காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை அறிவது மிக 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 கடினம். பகவத்கீதையில ஒரு அற்புதமான ஸ்லோகம் உண்டு. அர்ஜுனன் கேட்கிறான், இந்த உலக விவகாரங்கள், இந்த பிரச்சனைகள், யுத்தம் செய்வதா வேண்டாமா, குழப்பங்கள், இவற்றெல்லாம் தவிர்த்து உன்னையே லயமாக இருக்கணும், அதுக்கு ஒரு வழியை சொல்லு கிருஷ்ணான்னு கேட்பான். அப்ப அர்ஜுன் சொல்லுவார், கிருஷ்ண பரமாத்மா சொல்வதாக வியாசர் என்ன எழுதுறார் என்றால், அர்ஜுனா, பரமாத்மாவாகிய என்னை அறிய வேண்டும் என்று சொன்னால் முதலில் உனக்குள்ளாக இருக்கின்ற ஜீவாத்மாவை நீ அறிய வேண்டும். உனக்குள் இருக்கின்ற ஜீவாத்மாவை அறியாமல் பரமாத்மாவாகிய என்னை நீ அறிய முடியாது. சரி, இப்போ ஜீவாத்மாவை அறிந்து மூலமாகிய பரமாத்மாவை அறிவது, இந்த பயணத்தில் உள்ளவருடைய நிலை என்ன என்பதை அதே கீதையில இன்னொரு ஸ்லோகம் என்ன சொல்கிறது? என்னை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற கோடிக்கணக்கான பக்தர்களுள் எங்கோ ஒருவன் என்னை உள்ளபடி அறிய முயல்கின்றான். அப்படி பெருமுயற்சி எடுக்கின்ற அன்பர்களுள் எங்கோ ஒருவன் என்னை உள்ளபடி அறிகின்றான். இந்த கீதையின் ஸ்லோகத்தை அப்படியே இன்றைக்கு யதார்த்த வாழ்க்கை கொண்டு வாங்க. 820 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை, 1 கோடிக்கு ஒரு ஞானி என்பது ஒருவேளை சாத்தியமாக இருந்தால் இன்றைக்கு உலகத்துல குறைந்தபட்சம் 820 கோடி 820 ஞானிகள் இருக்கணும். இருக்காங்களா? அப்ப 1 கோடிக்கு ஒரு கூட இல்லை என்பது யதார்த்தம். அப்ப கீதையின் வாக்கு என்ன சொல்கிறது? கோடிக்கணக்கில் முயற்சி எடுத்தாலும் உள்ளபடி அறிந்தவர்கள் எங்கோ ஒரு சிலர் தான். அப்படி எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருந்தாலும் மகர்ஷி அவர்கள் அறிந்தார்கள் தெளிவாக. அதை நமக்கு அறிவியல் பூர்வமாக சொல்றாங்க. அதாவது தெய்வத்தை பற்றி சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது என்றால், அகோரம், ஈசானம், தத்புருஷம், சத்யோஜாதம், வாமதேவம், அதோமுகம் அல்லது திருவருள், இந்த 6 முகங்கள் சிவனுக்கு இருப்பதாக சைவ சித்தாந்தம் பேசுது. இதனுடைய பொருள் என்ன என்றால், அகோரம் என்பது கும் இருட்டு என்றும், அழகு என்றும், முழுமை என்றும் பொருள். ஈசானம் என்கின்ற போது ஈசா என்றால் மூலம், ஈசா ந என்றால் தனக்கு ஒரு மூலம் இல்லாதது. அவருடைய தன்மை என்ன என்றால் தத் புருஷ. தத் என்பது சுத்தவெளி அல்லது இறைநிலை அல்லது சிவம். புருஷ என்பது அறிவு. அப்ப தத் புருஷ என்றால் அறிவே தெய்வம் என்று அர்த்தம். சரி, இந்த 3 பண்புகள், அகோரம், ஈசானம், தத்புருஷம், இந்த 3ம் சேர்ந்து என்னவாக வெளிப்பட்டது என்றால் சத்யோஜாதம். அதாவது இப்போ அமாவாசை முடிந்து ஒரு பிறை தோன்றுது பாருங்க, நான் 3ஆம் பிறையே கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கணும். இல்லை, இன்னும் எளிமையாக உதாரணம் சொல்லணும்னா, இந்த சாணை பிடிக்கிற போது சுழல்கின்ற கல்லுக்கும்
அழுத்தப்படுகின்ற கத்திக்கும் இடையில நெருப்பு பொறிகள் தோன்றுது பாருங்க, அது போல. அப்போ அந்த சுத்தவெளியிலிருந்து எழுச்சி பெற்று வெளிப்படுகின்ற அதற்குள்ளேயே தன்மாற்றம் அடைந்த இறை துகள்கள் சத்யோஜாதம். இதனுடைய பண்பு என்ன அப்படின்னா வாமதேவம். வாமன என்றால் சிறிதினும் சிறிது, தேவோ என்றால் பெரிதினும் பெரிது. அப்போ பெரியது எது? மகர்ஷி ஒரு தடவை வேடிக்கை கேட்டாங்க, மிகப்பெரியது எது? நமக்கு தான் தெரியுமா, சாமிஜி பிரபஞ்சம். ரொம்ப சின்னது இறைத்துகள் சாமிஜி பரமாணு. சரி, இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்திலிருந்து அவ்வளவு சிறிய இறைத்துகள் எல்லாம் எடுத்து வெளியே போட்டுருங்க, என்ன மிச்சம்? பிரபஞ்சம் காணும். அப்போ எது மிக சிறியது நினைக்கின்றோமோ அதன் கூட்டு சேர்க்கை தான் எல்லாமே. இதை கவிஞர் கண்ணாசன் அழகா சொல்லுவார், எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததா என்பார். எறும்பு தோலை உரிச்சு பார்த்தா யானை எப்படிங்க வரும்? உரிச்சது எறும்பு, அதுல யானை தெரியுமா? அப்ப என்ன அர்த்தம்? இதுவும் அணுக்களின் கூட்டு, அதுவும் அணுக்களின் கூட்டு, எண்ணிக்கை மட்டும்தான் பேதம். அப்போ எப்படி வாமதேவம் என்பது சிறிதினும் சிறிதான இறை துகள்களே இந்த பிரபஞ்சமாக விரிவு பெற்றிருக்கிறதோ, அது போல இந்த எறும்புக்குள் இருக்கின்ற உயிர் ஆற்றலே தான் அங்க யானைக்குள்ள எண்ணற்ற உயிர் துகள்களாக சேர்ந்திருக்குது. அப்ப மூலமும் விரிவும் அதுவே தான். அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? என் இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்தது. இதயம், இருதயம் எல்லாருக்கும் தெரியும். இதயம் என்பது நம்முடைய ஆத்மா, கருமையம். அந்த இதயத்தை உள்ள போய் பார்க்கிற போது, ஜீவாத்மாவை தரிசிக்கின்ற போது தெரிகிறது எல்லாமே எப்படி எறும்புக்கும் யானைக்கும் ஒரே உயிர்த்துகள் மூலப்பொருளோ, அதே போல இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஒரே காந்த அலைகளே, ஜீவாந்த அலைகளே மூலப்பொருள் என்பதை அறிந்து கொண்டேன். சரி, இப்போ சத்யோஜாதம் வாமதேவம். அதோமுகம் அல்லது திருவதனம் என்பது காந்தம். திரு என்றால் தெய்வத்துடைய காந்த தத்துவம், கந்த புராணம். அதைத்தான் திருவருள் என்று நம்ம பேசுகின்றோம். அப்போ தெய்வத்தின் காந்த ஆற்றல் தான் நம்ம இடத்துல ஜீவாந்த அலையாக, உயிரலைகளாக, பரு உடலாக, புலன்களாக அனைத்தையும் அறிகின்ற அறிவாகவும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். எனவே இந்த திருவருள் அதோமுகம் அல்லது காந்தம் சொல்லக்கூடியதுதான் தெய்வத்தின் திருவருள். சரி, இப்போ தெய்வம் என்பது ஒரு மூலப்பொருளாகிய 6 பண்புகள் உள்ளடங்கிய ஒரு சுத்த வெளி. இதே கோட்பாட்டின் படியே கிட்டத்தட்ட இந்த சைவ சித்தாந்தம் என்ன சொல்ல வந்ததோ அதை இன்னும் தெளிவுபடுத்தி அறிவியல் பூர்வமாக மகர்ஷி என்ன சொல்றாங்க? பிரம்மஞான பயிற்சி வருகின்ற போது பிரம்மநிலை விளக்கம் என்று முதல் வகுப்பு, அதில் மகர்ஷி 6 பண்புகளை வைத்து விளக்குவார். கினமேட்டிக், தன் எழுச்சி, கிவரிங், மிக நுண்மையான அதிர்வுகள், டிரான்ஸ்பரண்ட், அதாவது தன்னில் இடம் அளிப்பதும் அதனுள் ஊடுருவி நிறைவதும், தண்ணிக்குள்ள பஞ்சு, பஞ்சுக்குள்ள தண்ணி, டிரான்ஸ்பரண்ட். அது ஹைலி டிரான்ஸ்பரண்ட். மைட்டி, வலிமை மிக்க ஒன்று. டார்க், அது இருளாக கருப்பாக இருக்கிறது. ஃப்ளூயிட் மேட்டர், எங்கும் விரிந்து கொண்டே பரவி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அப்ப கினமேட்டிக், கிவரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர். இப்போ சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட பண்புகளின் படியே கிட்டத்தட்ட அதே மாதிரி மகர்ஷி அவர்களும் 6 பண்புகள் சுத்தவெளிக்கு உண்டு. அதனால்தான் அந்த வெளி எழுச்சி பெற்று இறைத்துகளாகி, இறைத்துகள் குவிந்து விண்ணாகி, விண்களின் சேர்க்கையில் பஞ்சபூதங்களாகி, பிறகு ஒரு மிக அற்புதமான ஒரு தர மாற்றம். அதாவது 27 நட்சத்திரங்களுடைய அலைவீச்சு,
நாம் சார்ந்திருக்கின்ற இந்த சூரிய குடும்பம், நவக்கோள்கள், அலைவீச்சு, இந்த பூமியில் ஏற்பட்ட ஒரு பஞ்சபூத தெய்வீக விகிதாச்சாரம், இந்த மூன்றும் இணைகின்ற போது வான்காந்தம் ஜீவகாந்தமாக தரமாற்றம் அடைகிறது. எப்படி இறைத்துவ என்ற காந்தமே விண்ணாக மாறியதோ அதே போல இந்த ஜீவகாந்தம் என்ற துகள்களே உயிர் துகள்களாக மேன்மை பெறுகிறது. அதில் தோன்றிய முதல் ஜீவன் மைக்ரோ பாக்டீரியா. அது வளர்ச்சி பெற்று மனிதனாக முடிவு பெற்றிருக்கிறது. இப்போ தெய்வத்தை அறிந்து கொண்டோம். அரூபமாகிய, சுத்தவெளியாகிய, ஆதிசிவமாகிய, பரிசுத்த ஆவியாகிய, அல்லாவாகிய இறைநிலை. அதுவே எழுச்சி பெற்ற நிலையிலே இயக்கத்தில் இறை துகளாகி விண்ணாகி எல்லாமாக வந்து ஜீவன்களாக வந்தது. இப்போ உள்ளது அனைத்தும் இறைவனை தவிர வேறு என்ன? உள்ளது அனைத்தும் இறைவனை தவிர வேறு கிடையாது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், சிறப்பு ஒவ்வா செய்தொலை வேற்றுமையா. நீங்க எந்த ஜீவன் எடுத்து பார்த்தாலும் எங்கிருந்து வந்திருக்க முடியும்? இப்போ நான் எங்கிருந்து வந்தேன்? என் தாய் தந்தை. அவங்க எங்கிருந்து வந்தாங்க? என் தாத்தா பாட்டிகள். அவங்க எங்கிருந்து வந்தாங்க? என்னுடைய கொள்ளு தாத்தா பாட்டிகள். அவங்க எங்கிருந்து வந்தாங்க? இப்படியே போனா எங்க போய் நிற்கும்? முதல் மனிதன், அது ரதி மன்மதனோ அல்லது ஆதாம் ஏவாலோ அல்லது குரோமோசோம் எக்ஸ் அண்ட் ஒய்யோ, ஏதோ ஒன்று, ஒரு ஆண் உயிர், ஒரு பெண் உயிர். இது எங்கிருந்து வந்தது? 5 விலங்குகள். அது எங்கிருந்து வந்தது? 4, 3, 2, 1. இப்படியே போனா அகம் பிரம்மாஸ்மி, எனக்குள் அகமாக இருப்பதே தான் இறைவனாகவும் இருக்கிறது. தத்துவமசி, இறைவனே பரிணாமத்தில் நானாக வந்து நிறைவு பெற்றிருக்கிறது. அப்போ அங்கிருந்து வந்தா தத்துவமசி, என்னிலிருந்து பின்னோக்கி போனால் அகம் பிரம்மாஸ்மி. அப்ப இருப்பது ஒன்றே தான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும். என்ன பேதம்? சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையா. அந்தந்த ஜீவன்களின் வாழ்க்கை நிலைகள், அனுபவங்கள், அதே போல மனிதர்கள், அவருடைய நாடு, இருக்கக்கூடிய தட்பவெட்ப சூழ்நிலைகள், பண்பாடு, கலாச்சாரம், நம்பிக்கைகள், இவற்றொற்றி ஒட்டி வேறுபாடுகள். அப்போ பிறப்பொக்கும் எல்லா உயிரும், எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்திருந்தாலும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். அவரவர்கள் வந்த பரம்பரை, பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் ஒட்டி மாற்றம் நிகழ்கின்றன தவிர அடிப்படையில் பேதம் இல்லை. அடிப்படையில் பேதம் கிடையாது. எப்படி இல்லை? இப்போ உருவ வழிபாடு, உருவங்களை ஏன் கொண்டு வந்தாங்க? எல்லாமே அரூபமாகிய இறைநிலைதான் என்று ஞானிகள் சொல்லியிருந்தாலும் இந்த உருவங்கள் படைக்கப்பட்டது ஏன், எதற்காக, யார் படைத்தார்கள்? எல்லாம் 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் என்றெல்லாம் நம்ம சரித்திரத்துல படிக்கிறோம். அப்போ இந்த நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே, பல நூற்றாண்டுகள் முன்பாகவே ஆலயங்கள் நிறுவப்பட்டதற்கான நோக்கம் என்ன? எதற்காக உருவங்கள் சமைக்கப்பட்டன என்றால், ஞானிகள் தான் உருவத்தை சமைத்தார்கள். இந்த வடிவத்தில் தெய்வங்களை வணங்கணும் என்று ஞானிகள் தான் அதை எப்படி கொடுத்துருப்பாங்க? பேப்பர் இல்லை, பேனா இல்லை, எப்படி வரைஞ்சு காட்டியிருப்பாங்க? ஏதோ மாவு மாதிரி வழத்தை வச்சு இதில் இது மாதிரி எல்லாம் வரணும்ப்பா என்று சிற்பி கிட்ட காட்டியிருப்பார். அதே எப்படி சிற்பி அந்த சிற்பத்தை செதுக்கி இருப்பார். இப்போ இந்த தத்துவம் பாருங்களேன், சிற்ப கலையில் தானே நமக்கு தெய்வங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன எல்லா ஆலயங்களிலும். இந்த சிற்பத்திலேயே ஒரு அற்புதமான மனோ தத்துவம் அடங்கியிருக்கிறது. இப்போ சமையல்,
காய்கறிகள், பருப்பு வகைகள் எல்லாம் சேர்த்து கூட்டினால் ஒரு சமையல். புள்ளிகளின் சேர்க்கை எழுத்து வடிவங்கள், நிறங்களின் சேர்க்கை ஓவியங்கள், அசைவுகளின் சேர்க்கை நாட்டியக்கலை, ஓசைகளின் சேர்க்கை இசைக்கலை, எல்லாம் சேர்த்தாதான். ஆனா சிற்பக்கலை என்பது கழித்தல், செதுக்கி நீக்கணும். அப்ப சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டாப்பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். இப்ப மனித வாழ்க்கை தெய்வத்தையும் அறிந்து தெய்வநீதியை மதித்து திருவருளை பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டாப்பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். இந்த சீர் என்பது என்ன? ஒன்று சீர்மை அப்படின்றோம். அது சரியா இல்லைன்னு சொன்னா சீர்கெட்டு போச்சுன்றோம். அப்ப இந்த சீர் என்ற 2 எழுத்துக்கள் சேர்ந்த ஒரு ஒற்றை வார்த்தை, அதுக்கு என்ன பொருள் என்றால், சீர் என்பது தெய்வ நீதி, இயற்கை சட்டம், அறம், ஒழுக்கம், இப்படியெல்லாம் சொல்லலாம். அப்ப தெய்வ நீதி என்பது எங்கே பிறந்தது? தெய்வத்தை அறியாமல் தெய்வ நீதி புரியுமா? சொல்லுங்க. இன்றைக்கு ஏன் அறம் என்றால் இலக்கணமே தெரியாது மக்களுக்கு. ஒழுக்கம் என்றால் என்ன விலை என்று கேட்கின்ற அளவுக்கு மக்கள் மாறி போனாங்க இப்பெல்லாம். அப்ப இதெல்லாம் எதனுடைய மூலம் எங்கே? இந்த சீர் என்ற சொல் எங்கே பிறந்தது? தெய்வ நீதி என்ற ஒரு விதி எங்கே பிறந்தது? பகவத்கீதையில அற்புதமான ஸ்லோகம் உண்டுங்க. வினை, வினை தலைமை, வினை பயன், இவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையை இங்கனம் சேவிக்கிறது. வினை, வினை தலைமை, வினை பயன், செயல், செயலுக்கு தக்க விளைவை நிச்சயிக்கின்ற ஒன்று, அந்த விளைவாக வருகின்ற இன்ப துன்பங்கள். சரி, அடுத்து என்ன சொல்றாங்க? இவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை. சரி, இயற்கையை இங்கனம் சேவிக்கிறது. இப்ப அடுத்த கேள்வி என்ன? இறைவன் வேறு, இயற்கை வேறா? அப்படி என்றால் இறைவனுக்கு என்ன இலக்கணம், இயற்கைக்கு என்ன இலக்கணம்? நம்ம இயற்கை காட்சிகள் அப்படின்னா அப்படியே மலை, கொடிகள், ஆறு, பூந்தோட்டங்கள், இதைத்தான் இயற்கை ரசிக்கிறோம் சொல்றோமே தவிர, இயற்கை என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன, இலக்கணம் என்ன? இறை நிலைன்னு சொல்றோம். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் இறைந்து கிடப்பது இறை. அதுக்கு அழிவே கிடையாது, ஒன்லி டிரான்ஸ்பர்மேஷன், தரமாற்றம். அப்ப அழிவில்லாது நிலைத்திருப்பது நிலை, அதனால் இறைநிலை. இப்ப பிரம்மஞான பாடல்ல நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா. அப்ப நிறைவெளிக்கும் நிலைவெளிக்கும் என்ன வித்தியாசம் இல்லையா? நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா. அப்ப நிறை என்று சொன்னால் நிறைதல். ஒரு பாத்திரம் இருக்கு, தண்ணி பிடிக்கிறீங்க சொன்னா இன்னும் நிறையல, நிறைஞ்சு போச்சு, நிறைஞ்ச வழியுது. அப்ப நிறை என்றால் ஒரு கொள்கலத்தினுடைய அளவுகோல். இப்ப எங்க இருக்கு இந்த கொள்கலம்? இந்த பிரபஞ்சம், நிறைந்திருக்கின்ற வெளி இந்த பிரபஞ்சம். இதுல மாறிக்கிட்டே இருக்கும். சேஞ்ச் அலோன் இஸ் பர்மனன்ட் இன் தி யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சத்தில் மாற்றமே நிலையானது.
என்றும் நிலைத்திருப்பது இந்த பிரபஞ்சத்தை சூழ்ந்திருக்கின்ற சுத்தவெளி. அப்ப நிறைவெளி என்பது இந்த பிரபஞ்சத்திற்குள், உலகத்திற்குள் நிறைந்திருக்கின்ற சுத்தவெளியின் இயல்பு. இதற்குள்ளும் இதை கடந்தும் அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் இருத்தி நிறுத்தி சிந்தையுலே காட்டுகின்ற நிலை பொருள். அதனால் இறைநிலை, இறைந்து கிடப்பதும் என்றைக்கும் அழிவில்லாது நிலைத்திருப்பதும் இறைநிலை. அதனால் இறைவன் எதை உண்டு பண்ணவில்லை. வினை வினை தலைமை வினை பயன் என்பதை இறைவன் உண்டு பண்ணவில்லை. இயற்கையை இங்கனம் சேவிக்கிறது. அப்ப இயற்கை என்ற சொல்லுக்கு என்ன இலக்கணம் என்றால், இந்த உலகம், காஸ்மாஸ், பிரபஞ்சம், இதுக்கு இயற்கை என்று பேர். இதுக்கு இலக்கணம் என்ன? இயல்புக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை. இயல்புக்கத்தால் இயங்குகின்ற இயக்கங்கள் அனைத்தும் உள்ள இடம் இயற்கை. அப்ப இயல்புக்கு எங்கே பிறந்தது? சுத்தவெளியிலிருந்து இறை துகள் தோன்றிய போதே இயல்புக்கு விதியும் பிறந்தது. இயக்கமும் விதியும் பிரிக்க முடியாதவை. இயக்கமும் விதியும் பிரிக்க முடியாதவை. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பிரிக்க முடியலையே. செயலிலே விளைவாக, செயலுக்கு விளைவில்லை, செயலிலே விளைவாக. செயலுக்கு விளைவாக சொன்ன அர்த்தம் வேற. செயல் முடிந்த பிறகு விளைவுன்னு அர்த்தம். செயலிலே விளைவாக என்றால் செயல் நடக்கின்ற போதே விளைவும் வரும். எப்படி? உணவு சாப்பிட்றோம், பசி தீரணும். இப்போ உணவு ஒவ்வொரு கவலமா உள்ளே போக போக பசி குறைந்து பிறகு தீர்ந்து விடுகிறதா, அல்லது இந்த தட்டில் இருக்கிற சாதம் முழுவதும் உண்டு முடித்த பிறகு பசி அடங்க போகிறதா? ஒவ்வொரு கவலத்துக்கும் பசி குறைஞ்சிட்டே வருது இல்ல? அப்ப செயலிலே விளைவாக, செயலுக்கு விளைவாக அல்ல. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் விளை வருவது இல்லை. சாப்பிட சாப்பிட விளைவும் சேர்ந்து வருகிறது. பசி குறைந்து கொண்டே வந்து ஒரு கட்டத்தில் முடிந்து போகிறது. எனவே அந்த இயக்கம் பிறக்கின்ற போது விதியும் சேர்ந்தே பிறக்கும். இயக்கம் விதியும் பிரிக்க முடியாதவை. கணேச அழகா சொல்லுவார், விழி இரண்டு இருந்த போதும் பார்வை ஒன்றுதான். ரெண்டு கண்ணு இருக்கு, ரெண்டு காட்சியா பார்க்கிறோம். விழி இரண்டு இருந்த போதும் பார்வை ஒன்றுதான். வழி படவும் வரம் தரவும் தெய்வம் ஒன்றுதான், வேற வேற இல்லை. அப்ப அந்த கீதை என்ன சொல்லுகிறது? வினை, வினை தலைமை, வினை பயன், இவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை. இயற்கையை இங்கனம் சேவிக்கிறது. அப்ப சுத்த வெளி என்ற ஆதி சிவம் என்ற அந்த பேரறிவு, இங்கே ஒரு உலகம் இருக்கிறது என்பது அந்த சுத்தவெளிக்கு தெரியுமா? நம்ம எல்லாம் அந்த தெய்வத்தை வைத்துக் கொண்டு இவ்வளவு கூத்தடிக்கிறோம் என்பது அந்த தெய்வத்துக்கு தெரியுமா? தெரியாது என்பதற்கு சரியான சாட்சி பல இடங்கள் இருந்தாலும் கூட மகாபாரதத்துல அற்புதமான ஒரு இடம் இருக்கு. உன்னை நீதான் உணரா நின் வடிவம் தன்னை காட்டு, கலைந்திடுவல் யான், மாயவனும் அன்பன் மனமறிவான், கட்டுக என்று ஆய வடிவு 10,000 கொண்டான். சகதேவனோ தூயவனும் மூலமாம் தோற்றம் உணர்ந்தே எவ்வுலகும் தாய அடி இணைகள் தன் கருத்தினால் பிணித்தான் என்று வில்லி பாரதத்தில் அற்புதமான ஒரு கவி இருக்கு. அப்ப உன்னை நீதான் உணரா நின் வடிவம். அப்ப சுத்த வெளி என்பதற்கு தன்னையும் தெரியாது, தான் தான் எல்லாமாக மாறினோம் என்பதும் தெரியாது. இட் இஸ் நான் சென்ஸ். நான் சென்ஸ் முட்டாள் அர்த்தம் இல்லை. சென்ஸ் என்றால் உணர்தல், நான் சென்ஸ் என்றால் உணர முடியாததுன்னு அர்த்தம்.
சோ இறைநிலை சுத்த வெளி என்பதற்கு எதுவும் தெரியாது. இறைவன் உலகு கொண்டு பண்ணவில்லை. பிறகு யார் உண்டு பண்ணியது? இயற்கையை இங்கனம் சேவிக்கிறது. இந்த பிரபஞ்சம் என்ற இயக்க களம், பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாக உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு. யார் இயக்க வல்லாரே உனையன்றி பேரண்டத்தை. நம்முடைய வாழ்க்கை நடத்தி முடிச்சு செத்து போறதுக்கு எவ்வளவு அவஸ்தைன்னு தெரியுது. ஒரு குடும்பத்தை நடத்துவதிலே ஒரு குடும்ப தலைவருக்கு எவ்வளவு சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்குன்றது தெரியுது. ஒரு பஞ்சாயத்தை நிர்வகிப்பதில் எவ்வளவு கஷ்டம் இருக்கின்றது ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு தெரியுது. ஒரு மாநிலத்தை நிர்வகிப்பதில் எவ்வளவு சிரமம் என்பது முதலமைச்சருக்கு தெரியுது. ஒரு நாட்டை நிர்வகிப்பதில் எத்தனை பிரச்சனைகள் என்பது பிரதம மந்திரிக்கு தெரியுது. இந்த உலகத்தை நிர்வகிப்பதில் எவ்வளவு சிக்கல் என்பது உலக தலைவர்களுக்கு தெரியுது. ஆனா இவை அத்தனையும் சேர்ந்து ஒரு சிறு துகள், ஒரு புள்ளி கூட இல்லாத இந்த பூமி 10,000 கோடி சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது இந்த மில்கி வே கேலக்சி. 1 2 இல்ல, 10,000 கோடி சூரிய குடும்பங்கள். இதுபோல் பல கேலக்சிஸ். இத்தனையும் விபத்தில்லாமல் ஒரு சீர்மையாக நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் யார் இயக்க வல்லாரே உனையன்றி பேரண்டத்தை. அதான் பேரறிவு. அதனால் அந்த சீர்மை என்ற தெய்வ நீதி, இந்த தெய்வ நீதியைத்தான் 3ஆக பேசுகிறோம். முதல் இறை துகள் தோன்றிய போது பிறந்த விதிக்கு பேர் என்னங்க? இயல்பூக்க விதி. அதாவது சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னை தக அமைத்துக் கொள்ளுதல். வீட்டுல ஒரு நாளைக்கு இட்லி கொஞ்சம் கெட்டியா இருந்தா, என்ன இட்லியா பண்ணிருக்கிற ஆட்டாம்பா மாதிரி என்று தட்டு பறக்கிற வீடு கூட உண்டு சிலது. அமெரிக்கா போனீங்கன்னா இட்லி கிடைக்குமா? செத்த போறோம். அங்க என்ன கிடைக்கும்? சாப்பிடுறோம் இல்ல? அதான் இயல்போக்க வீதி. சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னை தக அமைத்துக் கொண்டு இயங்குகின்ற வாழ்கின்ற அந்த தன்மைக்கு பேர் இயல்போக்க விதி, தி லா ஆஃப் மியூட்டேஷன். முதல் சட்டம், தேவநீதியின் முதல் வெளிப்பாடு. விண்ணு வருது, இறைத்துகள் சேர்க்கையில விண் பிறக்குது, பஞ்சபூதங்கள் வருது. இதுல ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு துல்லியமான எதிர் விளைவு உண்டு. நியூட்டன் விதி. இது இயற்கை சட்டம், தி லா ஆஃப் நேச்சர். இது தெய்வநீதியின் 2வது அம்சம். விண் நிலையில, பஞ்சபூத நிலையில 2வது வெளிப்பாடு. ஜீவன்கள் வந்த பிறகு செயலுக்கு தக்க விளைவு, காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம். எதை செய்கிறோமோ அதுக்கு தகுந்த விளைவு. இது தெய்வநீதி. இப்படி அந்த தெய்வநீதி என்ற ஒற்றை பண்புக்குள் இறைத்துகள் நிலையிலே இயல்போக்க விதி என்று பேரு. அதே இயல்போக்க விதி விண் நிலையில் வருகின்ற போது அதுவேதான் இயற்கை சட்டமாக மாறுகிறது. ஜீவன்கள் வந்த பிறகு, மனிதன் வந்த பிறகு இந்த விதியேதான், இயற்கை விதியேதான் இங்கே செயல் விளைவு விதியாகிறது. 3 வேறு வேறு அல்ல, மேனிஃபெஸ்டேஷன். ஒன்றே தரமாற்றம் அடைகிறது. அப்ப இந்த 3 படித்தளங்களை ஒரே சொல்லில் சொன்னால் தெய்வநீதி என்று அர்த்தம். அதை சம்ஸ்கிருத தர்மம், தமிழ்ல அறம், அரண் வலியுறுத்தல். யார் வலியுறுத்துவாங்க? உலக பொது மறையாக திருவள்ளுவர் தந்தார். திருக்குறள் என்ற ஒரு உலக பொது மறை. என்ன சொல்றாரு? முதல் அதிகாரம் இறை வணக்கம்னு தலைப்பு வைக்கல, கடவுள் வாழ்த்து என்று தலைப்பிட்டார். ஏன் இறை வணக்கம் வைக்கல?
அப்ப இறைவணக்கம், கடவுள் வாழ்த்து ரெண்டும் ஒன்றுதான் நினைக்கிறோம் நாம. தெய்வம் என்றாலும், கடவுள் என்றாலும், மெய்ப்பொருள் என்றாலும், பிரம்மா என்றாலும் எல்லாம் ஒண்ணுதான். அப்புறம் எத்தனை வார்த்தைகள்? அப்ப கடவுள் என்பது வினை சொல், வெர்ப். உள் கடந்து போ என்று கட்டளையிடுகின்ற வினை சொல். இறைநிலை, தெய்வம், மெய்ப்பொருள், பரம்பொருள் இவையெல்லாம் பெயர் சொல். அப்ப தெய்வத்தை அறிவதற்கான வழி என்ன? உள் கடந்து போ. கடவுள் என்று சொன்னான் கருவறிந்தோம். கரு என்பது இறைநிலை. அப்ப உள் கடந்து போனால் தெய்வத்தை அறியலாம் என்று யார் சொல்ல முடியும்? அனுபவிச்சவங்க தானே. வெறும் வார்த்தைகளிலே படித்து சொற்களிலே பிதற்றிக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நான் சொல்ல முடியுமா? புக்ல வார்த்தையா படிச்சாங்க, பேச்சில் சொற்களாக பிதைட்டு இருக்கிறாங்க. இது உண்மையை எப்படி எடுத்துக்க முடியும்? அப்ப கரு அறிந்தோன், கடவுள் என்று சொன்னான் கருவறிந்தோன். கருத்தறியான். கடவுளை பற்றியும் தெரியல, தெய்வத்தையும் பற்றியும் தெரியல. வெறும் மந்திரங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு படைப்பை ஓட்டுறான். அப்போ இந்த கடவுள் என்ற சொல்லை அவன் ஊன்றி கவனிக்கவில்லை. கடவுள் என்ற இரு சொல்லை ஒன்றாய் கூட்டி கடவுள் என்றே சொல்லி சொல்லி வழக்கமாச்சு. கடவுள் என்ற ஆக்ஞை குறிப்பை மாற்றி கண்டறிந்த நிலைக்கு அப்பெயரை கொண்டான். கடவுள் என்று மனிதன் ஒரு குறிப்பு தந்தான். கடவுள் எங்கே என்று பலர் தேடுகின்றார். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே என்றார் கண்ணதாசன். அறியாது சொல்றது ஏன் கேட்கணும் சொல்லுங்க? அறிந்து சொன்னா கேட்கணும். அறியாதவர் சொல்வதை ஏன் கேட்கணும்? அதாவது கண்டவர் வெண்டிலர், வெண்டவர் கண்டிலர் சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? இறைவனை பார்த்தவங்க சொல்லல, அப்புறம் சொன்னவங்க பார்க்கல. அப்ப பார்க்க சொல்றது எதுக்கு நம்புறீங்க? அதனால தெய்வத்தை அறிந்தால்தான் தெய்வ நீதி புரியும். தெய்வத்தை அறிந்தால்தான் தெய்வ நீதி புரியும். தெய்வ நீதி புரிந்தால்தான் ஒழுக்கம் வரும். அப்ப வள்ளுவர் என்ன சொன்னாரு? நான் எப்படி கடவுளை அறிந்தேன் தெரியுமா? உள் கடந்து போனேன். அதற்குள்ளாக என் இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்தது சொன்னாரு. அது போல எனக்குள் கடந்து போனேன். உடல் கடந்து, உயிர் கடந்து, மனம் கடந்து, உணர்வு கடந்து, உள்ளே 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 ஒடுங்கி ஒடுங்கி போக 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 என்ன கண்டேன்? ஜீவாத்மாவை கண்டேன். பக்தி பெருக்கில் என்ற ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. அப்ப ஜீவாத்மா எனக்குள் இருக்கின்ற ஒரு நுண் 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 புள்ளி. எவ்வளவு சிறுசுன்னு தெரியாது. அப்படி ஒடுங்கி 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 சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே. பார்க்கின்ற அனைத்தும் இறைவனை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அப்படி உள் ஒடுங்கி போவது, அப்படி போனது மட்டுமல்ல, அந்த தெய்வ நீதியை அறிந்தேனா அதை வாழ்க்கையில பின்பற்றி பார்த்தேன், வாழ்ந்து பார்த்தேன். சுகத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. எப்போதும் சலிப்பில்லா பேரின்பம். சரி, இதுல இருந்து ஏன் இந்த சிக்கல் பிரச்சனை எல்லாம் வருது என்று ஆராய்ந்தேன். இன்பமே இயற்கையிலே
எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு. பிறகு ஏன் குறை என்று ஆராய்ந்து பார்க்கின்ற போது, இன்பத்தின் அளவு முறை மாறும் போது ஏற்படும் போர் பொருத்தமில்லா உணர்ச்சியை தான் இன்பத்தின் மறு பெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன். நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வருதா, நோய் வருதா, சிக்கல் வருதா, இவன் மட்டும் காரணம் அல்ல. நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். பரம்பரையே காரணம் என்னார் வள்ளுவர். பரம்பரையே காரணம். அப்ப இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கின்ற ஒவ்வொரு அனுபவத்திற்கும் இவன் மட்டும் காரணம் இல்லை. இவனுக்கு முன்னால் குறைந்தபட்சம் 6 தலைமுறைகள் காரணம். குறைந்தபட்சம் 6 தலைமுறைகள் காரணம். அதனால இதெல்லாம் வாழ்ந்து பார்த்தேன்னா, உள்கடந்து போய் வாழ்ந்து பார்த்து அந்த அனுபவத்தை வைத்து உங்களுக்கு உரைக்கிறேன். வாழ்ந்து உரைப்பது வாழ்த்துரை. அப்ப கடவுள் வாழ்த்து என்றால் உள்கடந்து சென்று இறை தத்துவத்தை அறிந்து இறை நீதியை அறிந்து அதை பின்பற்றி வாழ்ந்து கண்ட அனுபவத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன். இதான் முதல் தலைப்பு. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு தொடங்குகிறார். அதனால் உள்கடந்து போய் தன்னை அறிந்து தன் மூலமாகிய இறைவனை அறிந்து இறைவனை அறிகின்ற போதுதான் இறை நீதி புரிகிறது. இயக்கத்தையும் விதியையும் பிரிக்க முடியாது. சரி, இப்ப அந்த இயற்கை விதி தெய்வ நீதி. இந்த தெய்வ நீதி என்பது என்ன? தெய்வ நீதி என்பது என்ன? அறம் என்று சொன்னாங்க, ஒழுக்கம் என்று சொன்னாங்க. ஆனா அறம் செய்ய விரும்பு அப்படின்னு தமிழ்நாட்டில் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் கேளுங்க. பிச்சைக்கான காசு போடு. நமக்கு தெரிந்த விளக்கம், அறம் செய்ய விரும்பு என்றால் பிச்சைக்கான காசு போடு. மகசிகிட்ட வந்த நம்மை போன்ற ஒரு சிலருக்கு தான் தெரியும் என்ன அறம் என்பது. பிச்சைக்கான காசு போடுறது மட்டும் இல்ல, அதுதான் வாழ்க்கை. அறம் எங்கே தோன்றியது? அறத்தின் முதல் கோட்பாடு என்ன? அதாவது இந்த அறம் சொல்லும் போதெல்லாம் தர்மத்தை சேர்த்துங்க. தர்மம் என்பது வடமொழி சொல், அறம் என்பது தமிழ் சொல். அப்ப சாமி சொல்றாங்க, பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து ஆராய்ந்து சுகத்தை பத்தி கவலைப்படல. அந்த துக்கத்தை துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றியது. அப்போ தர்மத்தின் அறத்தின் முதல் கூறு என்ன என்றால், அடுத்த உயிருக்கு துன்பத்தை நீக்குகின்ற செயல். அதாவது ஈகை, உதவி, தொண்டு, சேவை. சரி, எந்தெந்த வகையில இன்னொரு ஜீவனுடைய துன்பத்தை நீக்கலாம்? பசித்த வயிறு, உணவு கொடுக்கலாம். ஒரு நோயாளி எழுந்து நடக்க கூட முடியல, அவரை பிடிச்சி கை தாங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கிறோம். உழைப்பால் உதவி சேர்க்கிறோம். இப்ப வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரியல. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. சிலருக்கு தெரியாது சொல்லலைங்க கண்ணதாசன், யாருக்கும் தெரியாதுன்றார். சரி, விளைவு பாதையெல்லாம் மாறிவிடும், பயணம் முடிந்துவிடும். தீர்வு என்ன? மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும்.
என்ன மயக்கம்? பணத்தின் மீது மயக்கம், மண் ஆசை, பெண் ஆசை, பொன் ஆசை, பதவி ஆசை, எத்தனை வச்சிருக்கிறோம்? அப்ப இதெல்லாம் புத்தர் பெருமான் என்ன சொன்னாருங்க? எல்லா துன்பத்திற்கும் என்ன காரணம் தெரியுமா? ஆசையே துன்பங்களுக்கு எல்லாம் காரணம். ஆசையே துன்பங்களுக்கு எல்லாம் காரணம். ஆசை கொண்ட நெஞ்சம் தனில் வழி இரண்டு இருக்கும் என்னார் கண்ணதாசன். ஆசை கொண்ட நெஞ்சம் தன்னில் வழி இரண்டு இருக்கும். என்ன ரெண்டு வழி? ஒன்று தர்மம், இன்னொரு அதர்மம். ஆசை வருது, என்னால் அதை சாதித்துக் கொள்ள முடியுமா என்று நேரு வழியில் அறத்தின்படி சிந்திக்கின்றேன். முடிந்தது செய்கிறேன், நன்மை, எனக்கும் நன்மை, மற்றவங்களுக்கும் நன்மை. முடியாது, கிடைக்கல, என்ன பண்றோம்? எப்படியாவது அடைய முடியுமா? பதவியை கொண்டு, பணத்தை கொண்டு, அதிகாரத்தை கொண்டு எப்படியாவது அடைய முடியுமா? இப்ப என்னாச்சுங்க? தர்மம் தவறி போகிறது, அதர்மத்தில் கால் வைக்கிறோம். ரெண்டுக்கும் விளைவு என்ன? இன்பத்தின் அளவு முறை மாறும் போது, தர்மத்தை மீறும் போது, தர்மத்தை புறக்கணிக்கின்ற போது, தர்மத்தை பற்றி தெரியாமல் வாழ்கின்ற போது, அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி பயம், ரெண்டு வகையிலையும் நமக்கு துன்பங்கள் நிச்சயம். சரி, இந்த துன்பம் வருகின்ற போது தீர்வு தேடுகிறோம். எந்த ஜீவனும் துன்பத்தை நேசிக்காதுங்க. கோடி வகை நோய் கொடையா, சாகுமுறை அழவிடையான்னு யாராவது போய் வரம் கேட்போமா? பிரார்த்தனை பண்ணுவோமா? இருக்கிற தலைவலி கூட போனா சீக்கிரம் போகணும் தான் வேண்டுமே தவிர, எந்த ஜீவனும் எந்த உயிரும் துன்பத்தை நேசிப்பதும் இல்லை, விரும்புவதும் இல்லை, வரவேற்பதும் இல்லை. இங்கதான் வருது சில குறுக்கு புத்திக்காரர்கள், கடவுளை வைத்துக் கொண்டே வயிறு வளர்க்கின்ற சில கூட்டம். இவங்க என்ன சொல்றாங்க? என்ன வேணா பண்ணுப்பா, பரிகாரம் பண்ணிட்டு ஆண்டவன் மன்னிச்சிருவான். பரிகாரம் பண்ணினா ஆண்டவன் மன்னிச்சிருவான். தர்மத்தை போதிக்க வேண்டிய இவர்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், நீ என்ன பாவத்தை வேணா பண்ணு, பரிகாரம் பண்ணிட்டு ஆண்டவன் மன்னிச்சிருவான் என்று அதர்மத்தை உரம் போட்டு வளர்க்கிறார்கள். இங்க ஆலியார்லயே பிரம்மஞ வகுப்புல ஒரு கருத்தை சொன்னோம். மன்னிக்க தெரியாத கடவுள், சிந்திக்க விரும்பாத மனிதன் இந்த கருத்தை பேசினார். அந்த வகுப்பு முடிந்த உடனே ஒரு பல அன்பர்கள் கூடிக்கிட்டாங்க. என்ன ஐயா இப்படி சொல்றீங்க? எல்லா மதங்களும் மத நூல்களும் கடவுள் மன்னிப்பான் என்றுதான் சொல்லுது. நீங்க மன்னிக்க தெரியாத கடவுள் அப்படின்ட்டீங்களே. நான் சொன்னேன், இதுல ஒன்றும் பெரிய ஆராய்ச்சி தேவையில்லைங்க ஐயா. இப்போ நீங்க சாப்பிட போறீங்க, லஞ்ச் டைம், நல்லா மூக்கு மூட்டை சாப்பிடுங்க, கடல் வேண்டிகிட்டே சாப்பிடுங்க. நல்லா விருந்தா வச்சிருக்காங்க இன்னைக்கு ஆழியார்ல, நிறைய சாப்பிட வேண்டியிருக்கு, மனுஷர் இறைவான்னு கேட்டுக்கிட்டே சாப்பிடுங்க. வயிறு வலிக்குமா? வலிக்காதுன்னு கேட்டேன். வலிக்கும். நீங்க தான் வேண்டிக்கிட்டே சாப்பிட்டீங்கல்ல, அப்புறம் வலிக்குது? தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவது இல்லை. மகாபாரத கடைசி ஒரு காட்சி வரும். கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பாசறைக்கு திரும்புறாங்க வெற்றியோடு. அர்ஜுனன் கீழே இறங்குறான்.
பிறகு கிருஷ்ண பரமாத்மா கீழே இறங்குறார். ரதம் தானே எரியுது. அர்ஜுன் வெப்போடு கேட்கிறான், என்ன கிருஷ்ணா ரதம் தானே எரியுது தீ வைக்காம? விட என்ன? நாம என்ன யோகியமா சண்டை போட்டா ஜெயிச்சோம்? பீஷ்மரை கொன்றதும், துரோணரை கொன்றதும், கர்ணனை கொன்றதும் தர்மமா? அதர்மத்தை அதர்மத்தால் வென்றோம். இருந்தாலும் அதர்மத்திற்கு தண்டனை உண்டு. அந்த பாவம் பற்றி எரிகிறதுன்னார். சோ கடவுள் மன்னிப்பது இல்லை. கடவுள் மன்னிப்பது இல்லை. இதை சொன்னா ஏத்துக்க முடியறது இல்லை. ஏன் என்றால் அந்த அதே நிகழ்ச்சிக்கு வாங்க, எல்லா அன்பர்களும் போயிட்டாங்க. இந்த விளக்கம் சொன்ன உடனே போயிட்டாங்க. ஒரு அன்பர் மட்டும் கடைசி வரைக்கும் எப்படிங்கய்யா நான் இவருக்கு என்ன சொல்றதுன்னு யோசிச்சேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், சரிங்க ஐயா நீங்க இப்போ இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க, ரொம்ப நல்லதுதான். கடவுள் மன்னிப்பான்னு உங்களுக்கு சொன்னாங்க இல்லையா ஒருத்தர் முதல்ல? ஆமாங்க ஐயா. எப்படி மன்னிப்பான்னு அவர்கிட்ட கேட்டீங்களா? இல்ல. ஏன் கேட்கல? இப்ப மன்னிக்க மாட்டான்னு சொல்லும்போது இவ்வளவு யோசிக்கிறீங்களே, மன்னிப்பான்னு சொன்ன போது எப்படிங்க ஏன் நீங்க கேட்கல? பதில் சொல்ல தெரியல. நான் சொன்னேன், ஏன் தெரியுங்களா? தப்பு பண்ற மனசுக்கும் மன்னிக்கிற கடவுளுக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கும். தப்பு பண்ற மனசுக்கும் மன்னிக்கின்ற கடவுளுக்கும் ஜோடி பொருத்தம் மிக பொருத்தம், பரம பொருத்தம். ஆனா கேள்வி கேட்கல. இப்போ தப்பு செய்தே பழகிய மனசு, தப்பு செய்தே பழகிய மனசு மன்னிக்காத கடவுள் என்று கேட்கின்ற போது தண்டனைக்கு பயப்படுது. தப்பு செய்ய வாழ்வது கஷ்டமே அப்படின்னு தயங்குது. அதனால இந்த தயக்கம். ஆனா இந்த தயக்கம் தான் திருத்தத்திற்கு அடிப்படை. இந்த சிந்தனை தான் திருத்தத்திற்கு அடிப்படை. சரி, இப்போ தலைப்புக்கு வருகிறோம். தெய்வ நீதி தெரிஞ்சுக்கிட்டோம், தெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தெய்வத்தின் திருவருள் விற்பனைக்கு அல்ல, இதான தலைப்பு. இப்போ சின்ன ஒரு காட்சி. கோயிலுக்கு போறோம். உண்மையில் நடந்த சிந்தனை தான் சொல்றேன். ஒரு நாள் இங்க கோயம்புத்தூர் கோயிலுக்கு போற போது ஒரு சிந்தனை தோன்றியது, அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். நாங்க நானும் மனைவியும் போறோம். கோவிலுக்கு அந்த தெரு நுழையிற போதே வாங்க 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 வாங்க, பூ வாங்கிக்கோங்க, மாலை வாங்கிக்கிங்க, தேங்காய் பழம் வாங்கிக்கிங்க என்று கடைக்காரங்க கூப்பிடுறாங்க. சரி, நாமளும் போய் ஒரு பெரிய மாலை வாங்கினத்தான் இறைவன் நம்மளுக்கு நல்லா ஸ்பெஷலா கவனிப்பார். பெரிய மாலையை வாங்கிக்கலாம் அப்படி வாங்கின உண்டு. நான் வாங்கல, சொல்றேன். சரி, வாங்கிக்கிட்டோம். காலணி விடுறதுக்கு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் கொடுத்து டோக்கன் வாங்கிக்கிறோம். உள்ளே போறோம். தேங்காய் சீட்டு வாங்கிக்கிங்க, அர்ஜென்ட் சீட்டு வாங்கிக்கிங்க. சரி, தேங்காய் பழத்துக்கு ஒரு சீட்டு, 4 அர்ஜென்ட்டுக்கு 4 சீட்டு வாங்கிக்கிறோம். அப்படி அந்த போனா அன்னதான் நன்கொடை என்ன சொல்றாங்க, நன்கொடை தந்து தெய்வத்தின் திருவருளுக்கு பாத்திரம் ஆகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பார்த்திருக்கீங்க இல்லையா? காணிக்கை செலுத்தி தெய்வத்தின் திருவருளை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். சரி, அங்கேயும் வாங்கிக்கிட்டோம். அப்படி எல்லா சிறு தெய்வங்கள் எல்லாம் வணங்கிக்கிட்டு கருவறை கிட்ட வர்றோம். அங்கே அர்ச்சனை சீட்டு கொடுத்தாச்சு, தேங்காய் உடைச்சாச்சு. குருக்கள் தட்டு எடுத்துட்டு வர்றாரு. தட்டுல 10 ரூபா போட்ட ஒரு மரியாதை கிடைக்கும், 50 போட்ட ஒரு மரியாதை கிடைக்கும். 100 ரூபா போட்டீங்கன்னா உள்ள தெய்வத்தின் மார்பு இருக்கிற மாலையை எடுத்து வந்து நம்ம கழுத்துல போட்டுருவார். அப்படி போட்டோம். இப்ப வெளியே வரும்போது பிச்சைக்காரர்கள் எல்லாம் தர்மம் கொடுங்க சாமி அப்படின்றாங்க. சரி, அவருக்கு ஏதோ சிலரை கொடுத்து அந்த தர்மத்தையும் வாங்கிக்கிட்டோம். சரி, இப்போ கேள்வி என்ன? எதுக்கு கோவிலுக்கு வந்தோம்?
தெய்வத்தின் திருவருளை பெறுவதற்காக. பெற்றுக்கொண்டோமா? யோசிக்கலையே. யோசிச்சு பார்ப்போமே. பெற்றுக்கொண்டோமா? சரி, அடுத்த கேள்வி, யார் கொடுக்க முடியும்? அதுவே தெய்வத்தின் திருவருள் யார்கிட்ட இருக்கும்? தெய்வத்துக்கிட்ட தான் இருக்கும். அப்போ கருவறையிலே தெய்வம் இருக்கு. இறைவா, உன் திருவருளை கொடு. அவரு பக்கத்துல வச்சிருக்கிறார், ஒரு பெரிய பாத்திரத்துல திருவருளை வைத்திருக்கிறார். அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு போர்டு, விற்பனைக்கு அல்ல, விற்பனைக்கு அல்ல. இப்ப இந்த பக்தனுக்கும் தெய்வத்துக்கும் சின்ன உரையாடல் நடக்குது. சாமி, உன்னுடைய திருவருளை அள்ளி கொடுக்கணும். இறைவன் கேட்கிறார், நான் எனது திருவருளை அள்ளி கொடுப்பதற்கு நீ எனக்கு என்ன செஞ்ச? என்ன சாமி, தேங்காய் பழமெல்லாம் உடைச்சிருக்கிறேன், அது நீ தான் எடுத்துட்டு போன. அச்சனையெல்லாம் அது காத்துல போயிடுச்சு. அன்னதானத்துக்கு நான் கொடை கொடுத்தேன் சாமி, அது உன்ன மாதிரி வர பக்தர்களை சாப்பிட்டாங்களே தவிர ஏழைகளை சாப்பிட்டாங்க? சொல்லு, இந்த கோவிலையாவது காசு இல்லாதவங்களும் அன்னதானம் சாப்பிட்றாங்க. போச்சு. உண்டியல காணிக்கு போடு சாமி. அது எதுக்கு? இந்த கோயிலெல்லாம் பராமரிப்பு செய்யணும், செலவாகும். ஒரே அளவில் எல்லாரும் யார் கொடுப்பாங்க? அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம்னா அதெல்லாம் சேர்த்து வச்சு புனரமைப்பு செய்கிற போது அந்த செலவுக்காக நம்முடைய முன்னோர்கள் உண்டியல் அப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. என்னதான் வேணும் கேட்குற சாமி? உடைய திருவருள் வேணும். இதெல்லாம் செஞ்சிருக்க, நீ இல்லைன்ற. என்ன செய்தால் நீ திருவருளை கொடுப்பாய்? அப்ப இறைவன் சொல்லுகிறான், எனது தெய்வ நீதியின்படி வாழ்பவனுக்கே எனது திருவருள் அள்ளி கொடுக்கப்படும். அது என்ன தெய்வ நீதி? தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ, உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தருகின்ற எண்ணம், சொல், செயல். இதுதான் தெய்வ நீதி. எனவே பாண்ட என்ன சொல்றாரு? என்னுடைய தெய்வ நீதியின்படி வாழ்கிறார்கள், அவருக்கு என்னுடைய திருவருளை கணக்கு பார்க்கறதில்லப்பா, அள்ளி கொடுப்பேன். இப்படி இந்த உண்மை தெரியாதவர்கள் தொடர்ந்து தெய்வத்திடம் ஏதோ நமக்கு தருவதாக நினைத்து கொண்டு தர்மத்தை புறக்கணித்து, அறத்தை புறக்கணித்து மனம் போன போக்கிலே வாழ்கின்ற போது இறை நமக்கு அருள் பாலிப்பது இல்லை. கை நீட்டுகிற எல்லாருக்கும் பிரசாதம் கிடைக்கும். ஆனா தெய்வத்தின் திருவருள் யாருக்கு கிடைக்கும்? தெய்வ கடாட்சம் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், யார் தெய்வ நீதியை மதித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கே அல்லால் வேறு யாருக்கும் கிடைக்காது. அதனால் தெய்வ நீதி விற்பனைக்கு அல்ல. அறம் சார்ந்து வாழ்ந்தால் இறைவனே நம் இல்லம் தேடி வந்து நமக்குரிய நன்மைகளை தந்து செல்வான். நாம போய் அவன்கிட்ட மன்றாடணும், கேட்கின்ற அவசியம் கூட கிடையாது. எல்லாவற்றையும் அந்த நேரம் துல்லியமாக நமக்கு வர வேண்டிய நன்மைகளோ தீமைகளோ அதை தெளிவாக தந்து விடுவான் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி பதில் நிகழ்ச்சியில் முதலாவது அன்பராக பேராசிரியர் ராஜாராமன் ஐயா பழவந்தாங்கலில் இருந்து. ஐயா, நீங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. ராஜாராமன் ஐயா. ஐயா இணைப்புல இருக்கீங்க, ஐயா கிட்ட பேசலாம். ராஜாராமன் ஐயா. ஐயா கேக்குது ஐயா? கேக்குதுமா. வாழ்க வளமுடன் சொல்லுங்க ஐயா. ராஜாராமன், சென்னை பழவந்தாங்கல்ல பேசுறையா. ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour நல்ல அருமையான ஒரு கருத்துரை கொடுத்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப பிடிச்ச அம்சம் வந்து இறைவன் மன்னிப்பதில்லை அப்படிங்கிறதுக்கு கொடுத்து விளக்கம் ரொம்ப அருமையா இருந்தது. கான்ட்ரவர்சியா இருந்தாலும் கூட கடைசியில விளக்கம் ரொம்ப அருமையா இருந்ததுயா. ரொம்ப நல்லா இருந்தது. அதை 2 கேள்வி கேட்க போறேன். ஒண்ணு வந்து, நீங்க வந்து இந்த இறை வணக்கம் கடவுள் வாழ்த்துன்னு பத்தி பேசி வரும்போது
எனக்கு என்ன தோன்றது, நம்ம மண்டத்துல வந்து இறை வணக்கம் குரு வணக்கம் தான் பாடுறோம். ஆனா தவம் முடிஞ்ச பிறகு மழை வாழ்த்து உலக நாள் வாழ்த்து சொல்றோம். அது எப்படி அது? அதாவதுங்கய்யா, இப்போ இறை வணக்கம் குரு வணக்கம் அது வழக்கம் போல நம்ம வந்து எந்த காரியத்தை செய்தாலும் மூலப்பொருளை வணங்கி பிறகு அந்த மூலப்பொருளை நம்ம அறிவித்த குருவுக்கு வணக்கம் செலுத்தி பிறகு நம்ம தவத்தை தொடங்குகிறோம். தவ நிலை வந்த பிறகுதான் வாழ்த்துக்களை சொல்லணும். ஏன்னா வாழ்த்து என்பது நம்ம தன் வாழ்த்திலிருந்து குடும்ப வாழ்த்து, சமுதாய வாழ்த்து, உலகநல வேட்பு, உலகநல வாழ்த்து எல்லாமே சொல்றோம். இது எல்லாமே இந்த மன அலைகளை வச்சுதான் நம்ம பேசுறோம், சொல்றோம். அப்ப மனதுக்கு அந்த உணர்ச்சி வேகத்தில் இருந்தால் ஒரு பலம், அமைதியில் இருந்தால் ஒரு பலம். அப்ப அமைதிக்கு வர வர மனதுக்கு வலிமை அதிகம், எண்ணத்திற்கு வலிமை அதிகம். அப்ப தவம் இயற்றுகின்ற போது தவத்தின் முடிவில் எப்படி இருந்தாலும் நம்முடைய மன அலை தவத்தை துவங்கியதை விட முடிக்கின்ற போது குறைவாக இருக்கும். அந்த குறைந்த வேகத்துல வாழ்த்து சங்கல்பம் சொல்ற போது அதற்கு சக்தி அதிகம், வலு அதிகம், அதுக்கு பயன் வந்து விரைவாக கிடைக்கும் என்பதனால தவத்துக்கு பிறகுதான் வாழ்த்துக்கள் என்று மகிழ்ச்சி அமைச்சிருக்காருங்கய்யா. ஓகே, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. ரெண்டாவது கேள்வி, மனசுல பட்டதை கேட்டு விடுறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்லைங்க, சொல்லுங்க. பொதுவா வந்து இந்த ஜூம்ல பேராசிரியர் பேசும்போது அவங்க வந்து ஆடியன்ஸை பார்த்து பேசுவாங்க. ஆனா நீங்க வந்து எங்கேயோ மேல பார்த்து பேச மாதிரி என்னையா அது? அது இந்த சீட்டு இந்த மாதிரிங்க. நான் ஆடியர் இருக்கேன், ஆடியர் இருக்கேன், இந்த சீட் அது மாதிரி இருக்கு. நான் உட்கார்ந்தாலும் மேல நான் பார்த்து தெரியுது, நானும் உட்காரும் போது அது மேல பார்த்த மாதிரி தெரியுது. ஓகே, நன்றியா. நன்றி ஐயா, வாழ்க்கை முறை, வாழ்க்கை முறை. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க ஆழியார்ல இருந்து எங்களோட பேசுறது, உங்களை நாங்க ஆழியார்ல இருந்து பாக்குறது ஒரு கூடுதல் சிறப்புங்க ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஆழியார் பர்மனன்ட் வந்திருந்தாமா, சரி இன்னைக்கு ரெண்டுங்க ஒன்னா இருக்கனால இங்க இருந்தே பேசிடலாம் அப்படின்ட்டு. ரொம்ப சிறப்புங்க ஐயா, நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த நபராக கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா, மதுரையிலிருந்து கிருபாநிதி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஆழியார்ல இருக்கோம்னு சொன்னா கொஞ்சம் ரொம்ப பயபக்தியோட, அதாவது உட்கார்ந்த இடத்த விட்டு தவம் பண்றது மாதிரியே கேட்டிருப்போம். நீ நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப நீங்க இவ்வளவு நேரம் பேசுனது எனக்கு உண்மையிலேயே சொல்றேன், ஒரு இன்டர்வல் விட்டது மாதிரி இருக்கு. கண்டிப்பா இது ஒரு தொடர்ச்சி இருக்கதான் வேணும். முற்றுப்பற்றது மாதிரியே எனக்கு தோணல ஐயா. நானும் 2 பக்கம் எழுதியிருக்கேன். இப்ப இந்த இன்டர்வல்ல திருப்பி பாக்குறேன், எதுவுமே புரிஞ்ச மாதிரி இல்ல. உண்மையிலே பிராங்கா சொல்ல போனா நானும் 2 பக்கம் எழுதி வச்சு திருப்பி திருப்பி தேடுறேன், இதுல என்ன கொடுத்தாங்க ஐயா, இதுல என்ன கொடுத்தாங்கன்னு. ஒரு நிறைவு பெற்றானா கண்டிப்பா சந்திராமாட்ட கேளுங்க, இன்னொரு பாட்டு இதுல வரும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நான் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க ஆலயங்களின் நோக்கம் என்ன, ஞானிகள் தான் அதை வடிவமைத்தாங்க, அது நீங்க தான் சொன்னீங்கவா. அதுக்கு நீங்க அழகான விளக்கம் கொடுத்தீங்க. எப்படி நம்ம இருந்தா அந்த ஆலயத்தினுடைய அந்த பவர் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதே நீங்க நல்லா சொல்லிட்டீங்க ஐயா. அதுக்கு சந்தேகமா இல்லை. இப்ப தெய்வத்தை அறிந்தவர்கள் தெய்வத்தை அறிஞ்சா தெய்வ நீதி கிடைக்கும், அந்த நீதி கிடைச்சா தெய்வ ஒழுக்கம் வந்துடும், அதையும் நீங்க சொன்னீங்க. ஆனா ஐயா, அதர்மத்தை அதர்மத்தால் வெல்ல முடியும்னு சொன்னீங்க. அதர்மத்தை அதர்மத்தால் தான் வெல்ல முடியும். அப்ப ஏன் அந்த இடத்துல வந்து அந்த பாவம் செஞ்சோம்ங்கிறது வரணும் நமக்கு? அதர்மம் அழிஞ்சு போச்சு, அதுல என்ன பாவம் இருக்கு நமக்கு? அப்படி தோணுது எனக்கு. கரெக்ட். இது என்னன்னா, சில இதிகாசங்கள் அப்படின்றது பல கருத்துக்களை, தத்துவங்களை உள்ளடக்கி ஒரு சம்பவத்தின் மூலமாக சொல்லுவாங்க. இது மகர்ஷியுடைய தத்துவத்தின்படி இதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது இப்போ கிருஷ்ண பரமாத்மா ரதத்தில் இருந்த வரைக்கும் அந்த பாவப்பதி மேல வரல இல்லையா? ரதம் எரியல, கீழே இறங்கின பிறகுதான் எரியுது. அதாவது எப்படி வினை பதிவை கடக்க முடியும்? நம்முடைய வினை பதிவு இருக்குது, அதை கடந்து நாம வந்து இறைநிலையோடு ஒன்றணும். அப்ப தவத்தின் மூலமாக சுத்த வெளியோடு லயமாகின்ற போது அந்த சுத்த வெளி என்பது பேர் அழுத்தம், தஞ்சிருக்கம். அந்த அழுத்தம் நம்முடைய வினை பதிவுகளை அழுத்திடும், அதெல்லாம் வெளி வர முடியாது. இப்போ ஒரு ஒரு நம்ம பீரோல வந்து நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கோம்மா.
எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறோம், இல்லை நமக்கு பிடித்தது மட்டும் எடுக்கிறோம். அப்போ கீழே உள்ளது அப்படியே தான் இருக்கு. அது போல அந்த இறை அழுத்தம் என்பது நம்முடைய வினை பதிவுகளை அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வெளியே விடாதபடி அது அழுத்திடும். அந்த அழுத்தம் எப்போ கிடைக்கும்? இறைநிலையோடு நம்ம இணைந்து நிற்கின்ற போதுதான் அந்த மனநிலையும் அந்த அலை வேகம் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இறைநிலையோடு இணைந்திருக்கின்ற போது வினை பதிவுகள் செயல்படுவது இல்லை. இப்போ வினை கடந்து போகணும் அப்படின்னா அது அந்த கருத்து அந்த இடத்துல சொல்றாங்க. ரெண்டாவது, அதர்மத்தால் வெல்வது அப்படின்னா இந்த இடத்துல இந்த மகாபாரதம் நீங்க கதையை வருகின்ற போது எல்லாரும் நல்லவங்க தான், வேதங்கள் தெரிஞ்சவங்க தான். பீஷ்மரும் துரோணரும் கர்ணன் எல்லாருமே சாஸ்திரங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனா அவங்க ஏன் அங்க நின்னாங்க அப்படின்லாம் கேள்வி எழுப்புற போது இதிகாசத்தினுடைய பொருள் என்னன்னு வரும். அது ரொம்ப விரிவான விளக்கமாக இருக்கும். அது கேள்வி பதில் சொல்ல முடியாது, நேரம் பத்தாதுமா. இல்லையா, ரொம்ப சிறப்புயா. எனக்கு என்னன்னா, நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணு 4 தடவை அடி வாங்கிட்டு வந்து, ஏய் திருப்பி அடிச்சுட்டு வர வேண்டியா, நீ எனக்கிட்ட ஏண்டி வந்து ரிப்போர்ட் பண்றான்னு கேட்பேன். எனக்கு அது கூட ஞாபகம் வந்து நிஜமா ரொம்ப எப்படியெல்லாம் தப்பு பண்ணி வாழ்ந்திருக்கோங்கிறதுக்கு இப்ப வயசான காலத்துலயாவது உணர்வு மகரிஷி கொடுத்தாங்கன்னு. கண்டிப்பா இது ஒரு தொடர்ச்சி இருக்கு. நீங்க அமெரிக்காவில இருந்து பேசுறீங்க, நாங்க கேட்கிறோம். அதர்மத்தை வெல்ல முடியாது, அதான் உண்மை. ஆனா இந்த இடத்துல வந்து அந்த கதை ஒட்டி வருதுனால இந்த கருத்தை சொல்வதற்காக வந்த ஒரு நிகழ்வாக அதை எடுத்துக்கணும். நம்ம வேதத்திரிய மாதிரி சீக்வன்ஸா வராத இதிகாசங்கள். நன்றி நன்றியா, ரொம்ப சிறப்பு. சந்திராமா நன்றி, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக இந்திராணி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, சொல்லுங்கள். நான் பாதியில இருந்துதான் கேட்டேன் ஐயா, முழுசா கேட்க முடியல. ஆனாலும் மிக சிறப்பு, நல்ல தலைப்பு. ரொம்ப எல்லாருக்கும் தேவையான ஒண்ணு. கடவுளை கும்பிடுறதா கும்பிடாம இருக்கிறதா, ஏன் இந்த கடவுள் இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துது, அப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்துது, அவங்க நல்லா இருக்காங்க இவங்க நல்லா இருக்காங்க, இப்படி அஞ்ஞானத்துல கிடந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலை தரக்கூடிய ஒரு சிறப்பு உரை ஐயா. என்னுடைய சந்தேகம் நான் சொல்றேன். இந்த மன்னிக்க மாட்டாருன்னு சொன்னீங்க, கிறிஸ்டியானிட்டியில என்ன சொல்லியிருக்குன்னா ஆண்டவன் 700 தடவை மன்னிப்பார்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய அர்த்தம் எனக்கு புரியல. 700 தடவை அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி. அதாவது கிறிஸ்டியானிட்டியில மட்டும் இல்ல, எல்லா மதத்திலும் வந்து அந்த மூல நூலுக்கு பிறகு அதுக்கு விளக்க உரையாகவோ அல்லது வந்து தன்னுடைய அனுபவத்தை சேர்த்தோ பிறகு பல பேர் எழுதுவாங்க. நீங்க வந்து இப்ப கிறிஸ்தவத்துல பாத்தீங்கன்னா மூல நூல் வந்து பரிசுத்த வேதாகம், ஓல்டு டெஸ்டமெண்ட். அதுக்கு பிறகு இயேசு பிதாவுடைய கருத்துக்கு வந்தது நியூ டெஸ்டமெண்ட். இந்த ரெண்டுல மன்னிப்பு என்ற கருத்து எங்குமே கிடையாது. இப்ப நான் சொன்ன பாருங்க, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. மறுமைனா இறப்புக்கு பிறகு. இங்கேயும் மன்னிக்கிறது இல்ல, அங்க போயிட்டாலும் மன்னிக்கப்பட மாட்டாது. மன்னிப்பான்னு சொல்லலாமா? மன்னிப்பான்னு சொல்லல. நான் கேட்டது அது மாதிரி. இன்னொன்னு, அதே போல நீங்க இஸ்லாத்துல போனாலும் கூட சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஐயா. அதாவது இஸ்லாத்துல கூட கேக்குதுங்களாம்மா? கேக்குது, சொல்லுங்க ஐயா. இஸ்லாத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு அயோக்கியனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற நன்மைகள் அது அவன் தன்னை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு. அப்படி அவன் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நியாய தீர்ப்பு நாளிலே அவனுக்கு எங்கிருந்தும் எந்த உதவியும் வந்து சேராது. அவனுடைய மனைவி மக்களே அவனுக்கு உதவ மாட்டார்கள். அவனுடைய ஆட்சி அதிகாரம் செல்லும் எதுவுமே அவனுக்கு பயனாகாது அப்படின்னு திருக்குறான்லயே ஒரு வசனம் இருக்கு. அதனால மறை நூல்கள்ல வந்து இறைவன் மன்னிப்பான்ற கருத்து இல்லம்மா, கருத்து இல்ல. இன்னொரு கேள்விங்க ஐயா. இப்போ மன்னிக்க மாட்டான்னு சொல்றீங்க,
இப்போ ஒரு ம் குற்றவாளி இருக்கான், கொலை குற்றவாளியோ அல்ல திருடோ ஏதோ செய்யறான். அவன் ம் கீழ்கோர்ட்ல அவனுக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. ம் தண்டனையை அனுபவிக்கணும். அவன் கொஞ்சம் ம் வசதிப்பட்டவன். அவன் மேல் கோர்ட்டுக்கு ம் அப்பீல் பண்றான். அங்க ம் போன உடனே அவன் குற்றம் நிரூபிக்கப்படலைன்னு விடுதலை அடைஞ்சிடறான். இப்ப ம் இந்த இடத்துல கடவுளின் நிலைப்பாடு என்னன்னு கேட்டு நான் நினைக்கிறேன்னா, அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. ம் மன்னிச்சு வாய்ப்பை கொடுத்து திருந்துவானாங்கிறதுக்கு கொடுக்கறதுக்காக இந்த ம் விடுதலை கிடைக்குதோ, ம் மன்னிக்கிறாரோ. ஏன்னா ம் இல்லாட்டினா இவன் செஞ்ச குற்றத்துக்கு மன்னிக்கவே முடியாது. மன்னிக்க ஆனா முடியாது. அவனுக்கு இது கிடைச்சிருது. இது எப்படி ம் சாத்தியம்? இது பணம் இருக்கு, ம் அது இருக்குங்கிற சமுதாய குற்றங்களை விட்டுருவோம். ஆனா அது ம் கடவுள் எப்படி இதை ஒத்துக்கிறாருங்கிறது தான் நான் கேட்கிறேன். என்னோட சந்தேகம் ஐயா. ஓகேம்மா. ஏன்னா இது வந்து மிக முக்கியமான ஒரு கேள்விம்மா. மக்கள் ஏன் தவறு செய்யறாங்க அப்படின்னா, ம், ம், நாம பிறக்கின்ற வாழ்கின்ற இந்த ஒரு பிறை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கிறோம். ம். நமக்கு முன்னாடி 6 தலைமுறைகள் அவங்களுடைய பாவ புண்ணியம் நமக்கு வரும் என்பது யாரும் நினைச்சு கூட பார்க்கறது இல்லை. யாரும் அவர்களுக்கு Okay. பேசியோ கத்துக் கொடுக்கவும் கிடையாது. இல்ல. அதனால இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி பதவியை பயன்படுத்தி பணத்தை பயன்படுத்தி தீர்ப்புகளையே விலைக்கு வாங்கிக்கிறாங்க. ஆமா. சரிங்களா? அப்போ இங்க சமுதாய நீதிமன்றத்தில் நீங்க பணத்தையோ பதவியோ பயன்படுத்தி தப்பித்து விட்டாலும் இறைவனின் நீதிமன்றத்தில் தப்பிக்க முடியாது. சரி, இப்ப இறைவன் எப்ப தண்டிப்பான் அப்படின்னா, இப்ப செய்த தவறுக்கு மெச்சூரிட்டி டைம் வரணும். ஓஹோ. அந்த மெச்சூரிட்டி என்பது 5 கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு செயலுக்கும் அந்த விதி நிச்சயிக்கப்படுகிறது. பொருள், கருவி, காலம், வினை, இடனொடு 5ம் இருள் தீர எண்ணிச் செயல் என்பார் வள்ளுவர். பொருள், கருவி, காலம், வினை, இடம் இந்த 5 கோட்பாடுகள் மையமாக வைத்துத்தான் இயற்கை ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலுக்கும் இந்த விளைவு அப்படின்றது நிச்சயம் பண்ணுது. இதே குறளுக்கு மகர்ஷி என்ன சொல்றாரு, விளக்கமா சொல்ற அது எப்படி அது தீர்ப்படுத்துது, எப்படி அது வெளிப்படுத்துது அப்படின்றத மகர்ஷி என்ன சொல்றாங்க, செய்யும் தொழில், வளம், நோக்கம், காலம், இடம் ஒக்கவே சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்பம் துன்பம் அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் தூய்ப்பதுணர்ந்து வைக்குவோம். அப்போ காந்தத்தின் வழியாக ஆத்மாவின் வழியாக பாவ புண்ணிய கணக்கு எழுதி அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி டைம் பிக்ஸ் பண்ணி அந்த நேரத்தை வெளிப்படும். இது 7 தலைமுறைக்கு நடக்கும் இந்த கதை. அதனால இன்னைக்கு நாம சந்திக்கிறது எல்லாமே ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் பலனைத்தான் இன்னைக்கு நாம் சந்திக்கிறோம். அதனால்தான் நீங்க ஆங்கிலத்துல பிரசன்ட் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நிகழ்காலம். அது நிகழ்காலம் மட்டும் இல்ல, அது ரெண்டா பிரிங்க, PRE SENT. இப்ப என்னாச்சுங்க, ப்ரீசென்ட் ஆகி போச்சு. ப்ரீசென்ட் அப்படின்னா ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு அனுபவப்படுகிறது. அதனால நிகழ்காலம் என்பது நிகழ்கின்ற காலம் மட்டுமல்ல, நிகழ வேண்டிய காலம். It is present. இதன் அடிப்படையில 6 தலைமுறைகளின் கர்மாக்களின் அடிப்படையில அது நிச்சயிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறது. நல்ல விளக்கம் ஐயா, மிக்க நன்றி. நல்ல விளக்கம். இன்னும் ஒரு சிறு கேள்வி ஐயா. சொன்னீங்க அற வாழ்க்கையில் வாழ்ந்தோம்னா இறைவன் தானா நமக்கு கொடுப்பாங்க, தேடி போக வேண்டாம் அப்படின்ற ஒரு வரி சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய மில்லியனர் பெரிய ஆட்கள் எல்லாம் நிறைய பொதுவா சொல்லுவாங்க, தேவைக்கு மேல் வச்சிருக்கிறவன் திருடாங்கிறது கம்யூனிச கோட்பாடு. அப்படி இல்லாம இன்னைக்கு எல்லாருமே தேவைக்கு மேல் தான் வச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தரும் தேவைக்கு உள்ளத இல்ல. முக்கால்வாசி பேர் முந்தைய உலகத்திலேயே 3வது பணக்கார நாடு இந்தியாவாம் அப்படின்னு நான் நேற்று பேப்பர்ல படிச்சேன். அந்த அளவுல இருக்கக்கூடியதுல இப்படி இவங்க எல்லாருமே அற வாழ்க்கை வாழ்ந்தவர்களா அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகம். இல்ல, அதாவதுமா இப்போ பொருள் அல்லாதவரையும் பொருள் என செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்பார் வள்ளுவர்.
அவன் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஆளு, ஆனா பணக்காரன். பணக்காரன் அவனுக்கு மதிப்பு இருக்கு. ஏன் மதிக்கப்படுகிறது அப்படின்னா, இவனுக்கு இப்ப வந்த பணம் என்பது இவருடைய முன்னோர் செய்த புண்ணியத்தின் கன்வர்ஷன், எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி புண்ணியம் இங்க பணமா மாறி இருக்கு. அப்ப புண்ணியத்தை மதிக்கணும் இல்ல, புண்ணியத்தை மதிக்கணும் இல்ல. அந்த புண்ணியமே பணமாக மாறியதால் பணத்தை மதிக்கிறோம். சரி, இந்த பணத்தை வைத்துக்கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த புண்ணியம் குறைந்து போகாம இந்த பணத்தை மீண்டும் புண்ணியமா மாத்து. அற்கா இயல்பெற்று செல்வம் அது பெற்றால் அற்குப அங்கே செயல். என்ன அர்த்தம்? நிலையில்லாத செல்வம் கைக்கு வருகின்ற போது அற்கா இயல்பெற்று செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். எது நிலைத்ததோ அந்த நிலைத்த புண்ணியத்தை செய்துவிடு. அப்போ நம்முடைய பரம்பரை கணக்குல புண்ணியம் குறையாம பார்த்துக்கணும். சரிங்களா? அதனால பணமும் பதவியும் வருகின்ற போது நம்ம புண்ணியத்தின் பலனாக பெற்றிருக்கிறோம். அது குறைந்து போகாம இருப்பதற்கு இந்த பணத்தை எந்த அளவுக்கு நல்ல வழியை செலவு பண்ணணுமோ, இந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு எத்தனை பேருக்கு நல்லது செய்ய முடியுமோ அதை செய்தால் அவனும் நல்லா இருப்பான், சந்ததி நல்லா இருக்கும். அப்படி செய்யலைன்னா அடி வாங்குவான். அப்ப பைபிள் என்ன சொல்லுதுங்க? இந்த கல் எவன் மீது விழுமோ அவனை நசுக்கி போடும், எவன் இந்த கல் மீது விழுவானோ அவன் நொறுங்கி போவான். அத தர்மம். அது அந்த அந்த வழிப்படி இன்றைக்கு நடக்குதாங்க ஐயா? நடக்கும். புண்ணிய காரியம் பண்ணி புண்ணியத்தை புதுப்பிச்சுக்கிறாங்களா? இல்ல, ஏன்னா அவனுக்கு தெரியாது. தெரியாது. இப்போ நீங்க ரத்தன் டாட்டா எடுத்துக்கங்க. அவருக்கு பிள்ளை இல்லைன்னாலும் கூட நாட்டுக்கு எந்த தேவை வந்தாலும் ஆயிரக்கணக்கான கோடி அள்ளி கொடுப்பார். ஆமா. அதே மாதிரி செல்வந்து கொடுத்தாங்களான்னு சொல்ல பல பேர் இல்ல. ஏன் கொடுக்கல? அவருக்கு கொடுக்கணும்னு தோணுது. வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? நாட்டுக்கு தேவை இருக்குது, கொடு. இவருக்கு என்ன தோணுது? நம்ம பெரிய செல்வந்தா இருக்கணும், மெயின்டைன் பண்ணணும், உலகத்தில் பெரிய பணக்காரன் ஆகணும், கொடுக்க வேண்டாம் பை. ஆனா ரெண்டுக்குள்ள விலை வரும். எப்போ வரும்? அடுத்த 6 தலைமுறைகளுக்குள் வரும். வராம போகவே போகாது. நன்றி ஐயா. அதனால்தான் திருமந்திரம் என்ன சொல்லுதுங்க? தன்னை அறியாமல் தான் கெடுகின்றனன். இவனுக்கு தெரியல நான் எப்படி கெட்டு போவேன்னு எனக்கு தெரியல. அது தெரிஞ்சு போச்சுன்னா இவன் பாவத்தை பண்ண மாட்டான். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே அப்படின்னா தன்னுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய வழியில வாழ்ந்துருவான். அர்ச்சித்தல்னா சுத்தப்படுத்துறது, ஆத்மாவை சுத்தப்படுத்துறதுன்னா அறம் மட்டுமே சார்ந்து வாழ்வது, மேற்கொண்டு எந்த பாவத்தை செய்யாமல் இருப்பது. ரொம்ப 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 சிறப்பான விளக்கம் ஐயா. ரொம்ப நன்றி. நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தங்களை போன்றவருடைய பெரிய உரைகள்னாலதான் வேதாத்திரியம் தழைக்கணும் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஒரு சிறிய அறிவிப்பு. 49வது சென்னை புத்தக கண்காட்சி YMCA மைதானம் நந்தனத்தில் நடைபெற்று வருகின்றது. 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அதில் உலக சமுதாய சேவா சங்கத்தின் வேதாத்ரி பதிப்பகம் ஸ்டால் எண் 213 உள்ளது. அன்பர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மகரிஷி எழுதிய அத்துணை நூல்களையும் அந்த ஒரு இடத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வேதாத்ரி பதிப்பகம் ஸ்டால் எண் 213 YMCA மைதானம் நந்தனம். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக IQOO உங்க பேரை சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன். கண்ணம்மா, கோயம்புத்தூர். வாழ்க. பேசுங்க. ஒரு கேள்வி கேளுங்க, சுருக்கமா. என்ன நேரம்?
அன்பர்கள் ஒரு கேள்வி மட்டும் சரி. கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றிமா. ஐயா பேசுமா. வாழ்க வளமுங்க ஐயா. வாழ்க சொல்லுங்கள். ஐயா அறநெறி பற்றி நீங்க சொன்னீங்கய்யா, எல்லாம் சரிங்க. அப்போ எங்க பையன் வந்து யுஎஸ்ல இருக்காங்கய்யா. அவன் வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரிஞ்சவங்க கூட ஏதோ நல்லா பணம் அனுப்புவாங்கய்யா. அப்புறம் அங்கேயும் அப்படிதான் அவங்க ஊர் வேலை செய்யறவங்களோட கஷ்டத்துக்கு இல்ல சில பேருக்கு வேலை போயிருதுங்கய்யா அமெரிக்காவில். அதுக்கெல்லாம் நல்ல உதவி பண்ணுவாங்கய்யா, எல்லாம் பண்ணுவான். சரி. ஆனா அவனுக்கு என்ன சொல்றாங்கய்யா, இவன் வந்து இளைச்சவாயன், இவனுக்கு பொழைக்க தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நேற்று எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க. அவன் எல்லாருக்கும் நல்ல அங்கிருந்து இந்த எல்லாத்துக்குமே உதவி பண்ணி பணம் அனுப்பி பண்ணுவானுங்க. ஆனா பேர் மட்டும் சொல்ல மாட்டான், யார் செய்யறோம் என்னங்கிறது. ஆனா அவங்களுக்கு இவன் வந்து இழிச்சவத்திரமா இருக்கிறான் அப்படின்னு பேசுறாங்கய்யா. அப்புறம் அறநெறி வாழ்க்கை வாழ்ந்தாலும் இப்படி ஒரு பேச்சு வருதுங்கய்யா. அதுக்கு அதாவது ஒன்னும் அலட்சியப்படுத்துதல். சாமிஜி என்ன சொல்றாங்க, அதாவது அனுபவத்தை தீர்க்க வேண்டிய கவலைகள், அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைகள், தள்ளி போட வேண்டிய கவலைகள், உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலைகள் நாளா பிரிக்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் அறிவில்லா சொல்ல வேண்டிய கமெண்ட்ஸ். இதெல்லாம் அலட்சியப்படுத்திடணும். சரிங்க. நான் வந்து நீங்க சொன்ன கேள்வி பதிலே தான் நானும் சொன்னாங்க ஐயா. இது அலட்சியப்படுத்த சொன்னா சொல்லிட்டு போறாங்க, நம்ம எப்படி வழி நடந்துக்கலாம் அப்படிங்கிறது சொன்னாங்க. அதாவது இன்னொருத்துல ஏமாத்தி பிழைக்கிறான்னு சொல்லக்கூடிய விமர்சனங்களுக்கு தான் வருத்தப்படணுமே தவிர, நல்லவனா இருக்கிறதுல இன்னொருத்தர் வந்து எழுச்சவாயம் ஏமாளி சொன்னாக்க, இருந்துட்டு போகட்டும், நீங்க எல்லாம் எனக்கு கெட்டியா இருங்கப்பா, நான் எழுச்சா இருந்துட்டு போறேன்னு சொல்ல வேண்டியதான். அப்படியேதாங்க இதே பதில நானும் சொன்னாங்க. ஆனா ஏமாத்தி இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல பேரு, நல்லா அப்படி ஒரு நல்லா இருக்கிறாங்கிற மாதிரி இருக்கு. கம்பரரிமா, நம்ம எல்லாம் ஆண்டவருடைய புத்தகத்தில் நல்ல இடத்துல இருக்கிறோம். சரிங்க. சமுதாய புத்தகத்தை தேட வேண்டாம். இவங்க பிரைஸ் கொடுக்குறாங்க, அவார்டு வாங்கிட்டோம். ஆண்டவன் புத்தகத்தில் அவார்டு கிடைக்குதா? அதுதான் முக்கியம். நன்றி ஐயா, சிறப்புங்க ஐயா. அடுத்த நண்பராக குருவமாலம்மா, வாழ்க வளமுடன். கல்யாண சுந்தரம் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கள். அம்மா நீங்க நீங்க அன்மியூட் பண்ணாதீங்க, இப்ப பேசாதீங்க. அவர் பேசி முடிக்கட்டும். சரி சரி, சொல்லுங்க. என்னுடைய கேள்வி ஐயா, இப்போ நம்ம 6 தலைமுறை நமக்கு முன்ன 6 தலைமுறைக்கு முன்ன இருக்க பாவ புண்ணியங்கள் நமக்கு அனுபவிக்கணும்னு சொல்றீங்களா ஐயா? இப்ப 6 தலைமுறைக்கு முன்ன இருந்தவங்க அந்த அறியாமையில அறிவு வளர்ச்சி அவ்வளவா இல்லையா? அவங்க செய்தது நம்ம எப்படி ரெஸ்பான்சிபிள் ஆகும்? ஐயா, இப்போ இன்றைக்கு சயின்டிபிக் வேர்ல்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம எல்லாம் இப்ப இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப அறிவுபூர்வமா தான் வாழ்றாங்களா? சோ அறியாமை என்பது எல்லா காலத்திலும் இருக்கும். அறியாமை என்பது எல்லா காலத்திலும் இருக்கும். அப்போ எது நல்லது அப்படின்றத நாம நம்முடைய மனதை அறம் சார்ந்து வாழ்வதற்கான கருத்துக்கள் சமூகத்தை கொடுக்க வேண்டியது சமுதாயத்தின் கடமை. இப்போ இன்றைக்கு நாடு வந்து இப்படி இருக்குன்னு சொன்னா முக்கியமான காரணம் என்ன? இந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில சொல்வதற்கு ஆள் இல்லை. அறம் சார்ந்து வாழ்வதுதான் பாதுகாப்புன்ற கருத்தை மதங்களும் பேசுவதில்லை, அரசியல் அமைப்புகளும் பேசுவதில்லை. அப்ப மக்களுக்கு அது தெரியல. அப்ப தெரியாத போது என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் பண்றது நாம பண்ணலாம். ஏமாற்றுவதும் ஏமாறுவதும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை முறை. ஏமாத்துறதுக்கு வெக்கப்படுறதும் இல்லை, ஏமாந்து போறதுக்கு ஏமாத்துறதுக்கு பயப்படுறதும் இல்லை, ஏமாந்து போறதுக்கு வெக்கப்படுறதும் இல்லை. சரி. சோ நாம என்னன்னா நம்முடைய கடமை இது தெரிஞ்சுக்கிறோம். எல்லா மகான் இப்படியே சொல்லியிருக்காங்க, 7 தலைமுறை வரைக்கும் இருக்கு நம்முடைய வினை பயன் எல்லாம். நமக்கு நம்முடைய முன்னோர் என்ன செஞ்சா நமக்கு தெரியாது, எப்ப வரும் நமக்கு தெரியாது. அப்ப என்ன வாழ்க்கை? நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். கஷ்டம் வருதா சகிச்சுக்கிறோம். ஏதாவது தர்ம வழியில அதை நிவர்த்தி பண்ணிக்க முடியுமா? பண்ணிக்கலாம். இல்ல வேற வழி இல்லை அப்படின்னா ஏற்று சகித்துக் கொள்வது. எந்த காரணத்தை கொண்டும் இனிமேல் நான் புதிய பாவத்தை செய்ய மாட்டேன். பழசை மாற்ற முடியாது, ஆனா இப்ப நம்ம மாத்திக்கலாம் இல்லையா? அப்போ தர்மத்தின் அல்லது ஆன்மீகத்தின் பயன்பாடு என்னன்னா, பழைய பாவத்தை எல்லாம் போக்கிறாதுங்க.
அதுக்குரிய பலன் வந்தே தீரும். நல்லதோ கெட்டதோ அது வந்தே தீரும். ஆனா இனிமேற்கொண்டு நான் நல்லதை மட்டுமே செய்வேன் என்று வாழ்வதுதான் நம்முடைய கடமையை தவிர பழச மாற்ற முடியாது. அதனால அதுக்குரிய நன்மை தீமை வந்துட்டு இருக்கும், வரட்டும். இன்னும் சொல்ல போனா அறவழியில் வாழ்கின்ற போது ஒரு கஷ்டம் வருது வச்சுக்கோங்க. மெடிடேஷன் மேக்ஸ் த மைண்ட் ரிசெப்டிவ் டு ரியாலிட்டி. யதார்த்த வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை கொடுத்துரும். அப்போ ஒரு கஷ்டம் வருகின்ற போது தவம் செய்யாதவர்கள் தத்துவம் தெரியாதவர்கள் படுற அவஸ்தையை விட தத்துவம் தெரிந்தவர் தவம் செய்யக்கூடியவருக்கு அவஸ்தை கம்மியா தான் இருக்கும். ஒரே பிரச்சனை தான் 2 பேர் இருக்கும். அவனுக்கு அதிகமா பாதிக்கும், நம்மளை பாதிக்காது. ஏன்னா நமக்கு அக்செப்ட் இப்படி வந்துடும், ஏற்றுக்கொள்வோம். சரி, நம்ம முன்னோர் செஞ்சது தெரியாம செஞ்சிருப்பாங்க, அது கூட வருது, ரெடி விடு என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வந்துடும். சரிங்களா? நல்லது. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். குரு மாமா, நீங்க ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாம். குருவம்மாளம்மா, நீங்க ஐயா கிட்ட கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், பொங்கல் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். ஐயா ரொம்ப சிறப்புங்க ஐயா, அற்புதமான உரை. இதுல இப்ப என்னோட கேள்வி, இப்ப அரசாங்கத்துல இலவசமா கொடுக்கறாங்க இந்த பணம், இதெல்லாம் வாங்கினா பாவத்துல சேருமா புண்ணியத்துல சேருமாங்க? 2 கணக்கு சேராது. நாம கொடுத்த பணம் நமக்கு வருது. யார் வீட்டு அப்பம் காசு நம்ம கொடுக்கல. நாம கட்டின வரி பணமும் நாம கட்டின அதிகமான விலையும் நமக்கு திரும்ப வருது. தைரியமா வாங்கிக்கலாம். சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஆனா அந்த இடத்துல நீங்க நன்றி கடன் பார்க்காதீங்க. ஐயோ வாங்கிட்டோம், அவங்களதான் ஒண்ணு பண்ணோம், நன்றி கடன் பார்க்காதீங்க. உங்களுக்கு யாரு சரின்னு இதுக்கு அதுக்கு லிங்க் பண்ணக்கூடாது. இது நம்முடைய பணம், இது நம்முடைய பணம் நமக்கு வந்திருக்கு, அவ்வளவுதான். இப்போ ஓட்டு போட யாருக்குன்றது உங்களுடைய நீங்க அறிவுபூர்வமா யோசிச்சு பார்த்து உங்களுக்கு யாருக்கு தேர்ந்தெடுத்து அப்படி போட்டுக்கோங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி, வாழ்க வளமுடன். சிறப்பாக ஐயா. செவ்வேல் ஐயா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. கடைசியில அந்த தேங்காய் பழம் எடுத்துட்டு போய் அந்த சாமி தரிசனம் பண்ணக்குள்ள நல்லா அந்த உதாரணம் கொடுத்தீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க சொன்னீங்க, ஏற்கனவே சொல்லிட்டீங்க, இருந்தாலும் நான் கேட்ட கேள்விக்கும் ஆன்சர் கிடைச்சிடுது. நம்ம அற வழியில வாழுறோம், நம்ம நல்ல செயல்களை செய்யறோம், இருந்தாலும் அந்த தெய்வ நீதின்றது நம்மளுக்கு சில சிக்கல்கள் கஷ்டங்கள் கொடுக்குது ஐயா. அதை நம்ம எப்படி அதை எடுத்துக்கிட்டு, எப்படி அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம மன மகிழ்ச்சியா வாழறதுங்க ஐயா. ஐயா, தினசரி நம்முடைய டியூட்டிஸ் எடுத்துங்களேன், நம்முடைய கடமைகள். தவம் நம்முடைய சாப்பாட்டுக்கு நிகரானது. எப்படி ஒருவேளை சாப்பிடலன்னா நம்மளால தாங்க முடியாதோ, அதே போல தவமும் உடற்பயிற்சி, காயல்பம், அகத்தாய்வு, இதுவும் நமக்கு அன்றாட நிஷ்காமிய கர்மங்கள், நித்திய கர்மங்கள், செய்தே ஆக வேண்டிய கடமைகள். இதை செய்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்முடைய மனசு ரொம்ப லேசா இருக்கும், விசாலமா இருக்கும். அந்த விசாலத்துல நமக்கு கஷ்டம் வந்தாலும் பெருசா தெரியாது. உதாரணம் பாத்தீங்கன்னா, இப்போ ராகு தோஷம் உள்ளவங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயில போய் கருடாழ்வ சன்னதியில நெய் விளக்கு ஏத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஏத்துன போயிருமா? போகாது. அப்ப என்ன சொல்லுது? இப்போ பாம்பு பூமியில ஊர்ந்து போகக்கூடியது. அதோடைய இடம் எவ்வளவு இடம் எடுத்துக்கும், எவ்வளவு நீளமோ அவ்வளவுதான் இடம் எடுத்துக்கும். ஆனா கருடன் ஆகாயத்துல பறக்கக்கூடியது, எவ்வளவு வேகம் போகும். அப்ப விரிந்த நிலை. அப்ப மனம் குறுகி நான் என்று நிக்கிற போது வரக்கூடிய வருத்தங்கள் பெருசா தெரியும். விரிந்து போயிட்டீங்கன்னா வருத்தம் குறைவா இருக்கும். இது எப்படின்ற ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க ஐயா. ஒரு 2 ஸ்பூன் உப்பு ஒரு கோலை தண்ணியில கலக்குறீங்க, அந்த தண்ணி குடிக்க முடியுமா? முடியாது. என்ன பிரச்சனை? 2 ஸ்பூன் உப்பு. இப்ப நம்ம கஷ்டம் என்ன? 2 ஸ்பூன் உப்பு.
இதே 2 ஸ்பூன் உப்பை ஒரு அண்டா தண்ணியில கலந்துடுறீங்க, தெரியாது, கலந்ததே தெரியாது. அது போல நான் எனக்கு வந்த கண்டிப்பா. கஷ்டம் நிக்கிற போது பெருசா தெரியும். நீங்க விரிஞ்சிட்டீங்கன்னா தவத்துல எந்த கஷ்டம் பெருசா தெரியாது. ரொம்ப சிறப்புங்க ஐயா. அவ்வளவுதாங்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். நம்ம நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி. உமையாளம்மா, வாழ்க வளமுடன். நீங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. ஐயா, இப்போ வந்து கடவுள் வந்து மன்னிக்க மாட்டாருங்கிறீங்க, ஆனா கடவுள் வந்து அன்பும் கருணையானவர், அது உண்மையாங்க ஐயா? அது எப்படிங்க ஐயா? அதாவது சைவ சித்தாந்தத்துல எப்பவோ தோன்றிய சைவ ஐயா சித்தாந்தம், எப்பவோ தோன்றிய சைவ சித்தாந்தம் இல்லைங்களா, தத்துவத்திற்கு மூலமாக வந்தது. அந்த காலத்துல என்ன சொல்றாங்க, இறைவன் அன்பும் கருணையுமானவன். இன்னைக்கு வரைக்கும் அந்த கருத்துல மாறுபாடே கிடையாது. இறைவனுக்கு அன்பும் கருணையும் தான். இந்த கருணை என்பதை சைவ சித்தாந்தம் 2ஆ பேசுது. ஒன்று அறக்கருணை, இன்னொன்று மரக்கருணை. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை, பிறந்த குழந்தை வச்சுங்களேன், 2-3 மாசம், தாய் பசிச்சா அழுகுது, அம்மா தாய்ப்பால் கொடுக்குறாங்க, பசியை தீர்ந்துருது, சாந்தமா அமைதியா இருந்துருது. ஏதோ ஒரு வகையில அந்த குழந்தை உடம்பு சரியில்லை, இப்போ பாலும் குடிக்க மாட்டேங்குது, அழுதுகிட்டே இருக்குது. இப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மருந்து ஓட்டணும். தாய்ப்பால் சுவை மருந்து இருக்குமா? அந்த குழந்தை வந்து மருந்து உதட்டு பிதுக்கி முடியாது, குடிக்க முடியாதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணும். அம்மா என்ன பண்ணுறாங்க, அதை தூக்கி கால் மேலே போட்டு காலை பிடிச்சி அமுக்கிட்டு, கையை 2 கையை ஒன்று அமுக்கி பிடிச்சிட்டு மூக்கை பிடிச்சி கஷ்டப்படுத்தி மருந்தை ஊட்டிடுறாங்க. இப்போ நான் பார்க்குறேன், ஏம்மா அந்த குழந்தை மருந்து வேண்டாம் சொல்லுதில்ல, விட்டுருங்கம்மா, அது ஏன் வருத்தப்படுத்துறீங்க அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அம்மா? ஓ, இப்படியே விட்டா வியாதி முத்தி போகுமில்ல, இது கொடுத்தாதான் வியாதி சரியாகும், மறுபடியும் அது தாய்ப்பால் குடிக்கும், நல்ல ஆரோக்கியமாக வளரும் சொல்கிறோம் இல்லையா? அதே போலத்தான் இறைவன் உடைய கருணை நமக்கு எப்பவும் நல்லதுதான் செய்யும். இந்த கஷ்டம் ஏன் வந்தது அப்படின்னா, நாமோ நம்முடைய முன்னோரோ செய்த தீவினை. அந்த தீவினையை அங்கிருந்து நீக்கினா தான் ஆத்மா சுத்தமாகும். எப்படி உடம்பு சுத்தமாக இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கிறோமோ, அதே போல் ஆத்மா சுத்தமாக இருந்தால் தான் நம்முடைய சந்ததிகளும் கூட துன்பம் எல்லாம் நல்லா இருப்பாங்க. அப்போ இறைவனின் மரக்கருணை என்ன பண்ணுது, இந்த ஆத்மா சுத்தப்படுத்துறதுக்காக துன்பத்தை கொடுத்து சுத்தப்படுத்துது. ஸோ ருத்ர சிவம் என்று சொன்னால் துன்பத்தை தந்து ஆத்மாவை சுத்தப்படுத்துபவன் அர்த்தம். அப்போ நம்முடைய அழுக்க சுத்தப்படுத்துறானே, இது நல்லதா கெட்டதா? நல்லது. ஆனால் வலிக்குதே, வலியை கொடுத்து சுத்தப்படுத்துறான். அதனால் இது மரக்கருணை. சுகத்தை மட்டுமே கொடுக்கின்ற போது அறக்கருணை. இந்த பாவத்தை நீக்கினாதான் அடுத்து வரக்கூடிய சந்ததியில சுகமா இருப்பாங்க. ஆனால் பாவத்தை நான் கழிவிடுறேன், சுத்த பண்ணி கொடுக்குறேன் என்று சொல்லி நம்முடைய ஆத்மா சுத்தப்படுத்துகின்ற செயல் மரக்கருணை. அப்போ 2மே நம்ம நல்லதுதான் செய்யறான். பசித்த வயிற்றுக்கு உணவு தருவதும் அறக்கருணை. நோயப்படுகின்ற போது நமக்கு பிடிக்காத கசப்பான மருந்தை கொடுத்து நோயை குணப்படுத்துவதும் கருணை தான். சரிங்களாம்மா? நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். சரிங்க, நன்றிங்க, சிறப்புங்க ஐயா, மகிழ்ச்சிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன்மா, நன்றி. அடுத்த அன்பராக ரவி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வணக்கங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கள். தாராபுரத்துல இருந்து ரவிங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலமா இருக்கீங்க ஐயா? சொல்லுங்க. நலமா இருக்கீங்க, சொல்லுங்க. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கீங்களாங்க ஐயா, இல்ல யுஎஸ்ல இருக்கீங்களாங்க ஐயா? இப்போ இந்தியாவில் தான் இருக்கீங்க, பொங்கல் கழிச்சு யுஎஸ் போடுவேன். சரி, நல்லதுங்க ஐயா. ஐயா இப்ப ஆழியார்ல இருக்காங்க ஐயா. ஆழியார்ல இருந்து சந்தோஷங்க ஐயா. இப்ப ஆழியார்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். சரி சரி சரிங்க ஐயா. சரிங்க சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. என்னுடைய கேள்வி அதான் ஐயா கேட்டாங்க ஐயா. சரிங்க ஐயா, ஓகே ஓகே. நல்லவங்களுக்கு துன்பம் வருது ஏன் அப்படிங்கிற கேள்வி ஐயா கேட்டிருந்தாங்க. ஐயா கேட்ட
அதனால அந்த கேள்வி என்னுடைய கேள்வி நிறைவு. வாழ்க வளமுடன். ஓகேங்க, நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவா நண்பராக ஆஸ்திரேலியாவிலிருந்து சபரீஷ் ஐயா. வாழ்க வளமுடன். சபரீஷ் ஐயா பேசலாம். ஆமா, வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். பிறகு சொல்லுங்க. ஐயா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. உங்க வீடியோவோட உங்க ஸ்பீச் ரொம்ப எக்ஸலண்டா இருந்ததுங்க ஐயா. எந்த ஸ்பெசிஃபிக்கும் கேள்வி நான் யோசிச்சு வச்சிருந்ததெல்லாம் அவங்க ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. ஆல் குட் ஐயா. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு கிட்ட பேசலாம் தான் கேட்டேன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வளமுடன். ராதா ரவிச்சந்திரன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க ஐயா கிட்ட வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சிறப்பு ஐயா, மிக மிக சிறப்பு. ஒரே ஒரு அடிஷன், நீங்க நிறைய எல்லாமே விளக்கம் சொல்லிட்டீங்க. எல்லாரும் சொல்றாங்க தவறான வழியில பொருள் ஈட்டி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, அது ஏன் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் அந்த கேள்வி வச்சாங்க. என்கிட்ட கூட நிறைய பேர் கேக்குறாங்க. நம்ம வெளியில இருந்து பார்க்கிறோம் அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேட்டாதான் அவங்க நல்லா இருக்காங்களான்னு தெரியும் இல்லையா? அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா ஐயா? அவங்க உள்ளுக்குள்ள வந்து உண்மையிலேயே தூங்குறாங்களா, நல்லா சாப்பிடுறாங்களா, நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறது வசதியான பங்களால நல்ல பணம் நிறைய செலவழிச்சு வசதிகளை ஏற்படுத்தினா கூட அவங்க பேர்ல சொத்து வச்சுக்க முடியாது முதல்ல. ஏன்னா தெரிஞ்சதுன்னா புடிச்சிட்டு போயிடுவாங்க, வேற யார் பேர்லயாவது வைக்கணும். தூங்க முடியாது, ஏன்னா என்னைக்கு என்ன குத்தி கொண்டு என்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்கன்ட்டு. உடம்பு முழுக்க வியாதி இருக்கும், என்ன நல்லா சாப்பிட முடியாது. அப்போ உண்மையிலேயே நல்லா இருக்காங்களா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி. நம்ம பார்வையில நல்லா இருக்கலாம், அவங்க கிட்ட போய் கேட்டாதான் அவங்க வந்து உண்மையிலேயே நல்லா இருக்காங்களா அது தெரியும். சோ எவ்வளவுக்கு எவ்வளவு பொருள் சேர்த்துக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு மன நிம்மதி கிடைக்கிறது. மரிசியா சொல்லிருக்காங்க, மக்களை சேர்த்துக்கும் போது சுதந்திரம் கிடையாது. அவங்களால வெளியே போக முடியாது தனியா இல்லைங்களா? ஃபேமஸா இருக்காங்க, நல்லா நிறைய அவங்க பிரைவேட்டா ஒரு நம்ம மாட்டுக்கு நம்ம போறோம் நிம்மதியா ரோட்ல நடந்து, அவங்களால போக முடியுமா? முடியாது. அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு துன்பம் தான், அது வந்து அவங்களுக்கு இன்பமே இல்ல சேர்த்துக்கிறது. அதுதான் வந்து சொல்லணும்னு விரும்பினேன். அதனாலதான் அவங்க இந்தியாவுக்கு நடக்கிறது இல்ல, ஃபாரின் போயிடுறாங்க. அங்க ஃப்ரீயா இருக்கலாம், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அருள்காந்தி செல்வி அம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சந்திராமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு குரல் கேட்கிறேன் ஐயா. நானும் அதான் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஐயாவை பாக்குறதுல மகிழ்ச்சி ஐயா. சிறப்பா இருந்தது. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேவிகா மாரியப்பன் அம்மா. வாழ்க வளமுடன். தேவிகா அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் ட்ரைனிங்ல இருந்து உங்களுடைய கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிருக்கேன் ஐயா. அப்ப ஐயாவை பார்க்க முடியல, பழனிசாமி ஐயாவை எங்க ஆளை காணோம்னு ஒவ்வொரு வட்டம் நான் வரும்போது தேடுவேன் ஐயா. ஆனா நீங்க அமெரிக்காவில இருந்து இன்னைக்கு தான் ஐயா தெரிஞ்சுக்கிட்டேன். கேட்பேன், ஆனா உள்ள கேட்கறது யார்ட்டையாவது ஐயா சக்திவேல் ஐயாட்ட கேட்போமா அப்படின்னு நினைப்பேன் ஐயா. ஆனா ஏதோ ஒரு காரணம், ஆனா டெய்லி அந்த வரும்போதெல்லாம் உங்களை நினைப்பேன். ஆனா ஒவ்வொரு கிளாஸ்க்கு வரும்போது உங்களுடைய கிளாஸ் இருந்து இங்க வர கொஞ்சம் வாய்ப்புகள் குறைஞ்சு போச்சுமா, அதனால ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களுடைய விளக்கங்கள், உங்களை மாதிரி ப்ரொஃபஸர்கள் பேசுறத கேட்டு கேட்டு நம்மளும் இந்த மாதிரி ஒரு மோட்டிவேட் ஆகி நம்மளும் இந்த மாதிரி வரணும், சுவாமிக்கு ஏதாவது நம்ம ஒரு அன்பு கருணியமா தொண்டு செய்யணும் அப்படின்னு எங்களை எல்லாம் நீங்க வளர்த்து விட்டது நீங்க தான் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் உங்களை லைவா பாக்கல ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. ஆமா. தேவியா மாரியப்பன் ஐயா, கோவில்பட்டி. நல்லது ஐயா, நல்லது ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. நீங்க எல்லாம் வாழ்த்துங்க ஐயா. உங்களை மாதிரி நாங்களும் தொண்டு செய்யறதுக்கு எல்லாருக்கும் குருவுடைய வாழ்த்துக்கள் எப்பவும் நிறைந்திருக்குமா. நல்லாவே இருக்கும். கேலக்ஸி M21 பேரரசை அறிமுகப்படுத்திட்டு பேசுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் மதுரையில இருந்து சுபத்ரா பேசுறேன் ஐயா. உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. முதல்ல வந்து இந்த சனாதனம் பத்தி சொன்னீங்க பிரிச்சு, அது இன்னொரு தடவை எனக்கு மொத்தமா சொல்ல முடியுமா? ஆமா, சன ஆதன தர்மம் மூணா பிரிக்கணும். சனம் என்பது ஜனங்கள் சொல்றோம் இல்லையா, அது தமிழ் வார்த்தை சா போடுவாங்க.
அப்ப சரி. சனம் என்பது மக்கள். ஆ. ஆதனம் என்றால் ஒரே மூலத்திலிருந்து வந்த சமமானவர்களே. ஓ. ஆ, அந்த ஆ. சமமான வாழ்க்கை எப்படி நடத்தணும் அப்படின்னா தர்மம், அறம் சார்ந்து வாழணும். அப்ப ஆ. தெய்வத்திலிருந்து வந்த நாம தெய்வ நீதி மதித்து வாழ வேண்டும் என்பது சனாதன தர்மம். இதை புரிஞ்சுக்கிட்டு நடப்பவர்களும் மக்களுக்கு போதிப்பவர்களும் இருக்கின்ற இடத்துக்கு பேர் ஆதீனம். அதாவது ஆதனம் ஆதீனம். சரிங்களாம்மா? சிறப்பான விளக்கம் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. ஐயா, வாழ்க நிகழ்ச்சி வளமுடன். நிறைவு பண்ணிக்கலாமா நேரம் கருதி? சரிங்களாம்மா, பண்ணிக்கலாமா? நன்றிங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுயா. வழக்கம் போலவே உங்களோட உரையும் சிறப்பு, கேள்வி பதில் நிகழ்ச்சியும் எக்ஸலண்டா இருந்ததுயா. மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். இணைப்பில் உள்ள அன்பர்கள் அனைவரும் நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவிப்போம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். துரியம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என குருவின் நினைவில் நின்று வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க. நம் கடமை அறவாழ்வின்